அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கான வழியும் அல்லது. கல்வியை நீ எங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுப்பாயாக. ஓதுவீராக என்ற ஒற்றை சொல்லின் மூலமாக இந்த உலகிலே பேசப்பட்டப்படுத்தவில்லை. எழுதுகோலை நாமே படைத்திருக்கின்றோம், எழுத்துக்களையும் படைத்திருக்கின்றோம் என்ற சொற்றொடர்களின் அடிப்படையில் எழுதுவதற்கும் நீதான் பயிற்சி எடுத்திருக்கின்றாய். பேச்சிலும் எழுத்திலும் எது சிறந்தங்களாக இருக்கும் என்றால் அது உன் படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கக்கூடிய பேச்சுக்களும் கண்ணீர் துடைக்கக்கூடிய எழுத்துக்களும் ஆகும். அத்தகைய பேச்சுக்களாக எங்களுடைய பேச்சுக்களையும் அத்தகைய எழுத்துக்களாக என்னுடைய எழுத்துக்களையும் ஆக்கி அருள் இருந்து உன்னுடைய கோடானுங்கோடி படைப்பினங்களின் கண்ணீர் துடைக்கும் கருவிகளாக நீங்கள் எல்லாம் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு தொடங்குகிறது. அமைதி நடவட்டும் அன்புக்குரியவர்களே, மனதும் உடலும் ஒருங்கே அமைதி அடைகின்ற பொழுது மட்டுமே அது முழுமையான அமைதியாக அளவு முடியும். மற்ற வகையில் நீங்கள் எல்லாம் முழுமையான மன அமைதியோடும் மனநலனோடும் உடல் அமைதியோடும் உடல் நலனோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே அமைதி நடவட்டும் என்ற பிரார்த்தனையை படைத்தவன் முன்பாக அமைதி நடவட்டும் என்ற வாழ்த்துக்களை உங்களிடத்தில் வகுப்பை தொடங்குகிறேன். அமைதி நடவட்டும் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அனாட்டமியில ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எத்தனை சிஸ்டம் முடிஞ்சிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 15 சிஸ்டம் நம்ம முடிச்சுட்டு நினைக்கிறேன். எத்தனை சிஸ்டம் பெண்டிங் இருக்கு? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா சுவாச மண்டலம். நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பத்தி நிறைய வாட்டி பேசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அதை பத்தி சொல்றேன். உலகத்துல நம்ம கரு உற்பத்தியாகி நாம குழந்தைகளாக பிறக்கின்ற வரையிலும் வேலை செய்யாத 2 உறுப்புகள், ஒன்று பெருங்குடல், இன்னொன்று நுரையீரல். அப்ப லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், அந்த 2 உறுப்புகள்ல ஒரு உறுப்பு இந்த உலகத்தை நம்ம பார்த்த உடனே, நம்ம அழத் தொடங்கின உடனேயே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த வேலை செய்ய போகும்போது என்ன சிஸ்டம் ஒர்க் பண்ணுது உடம்புக்குள்ளனா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆணும் தொடர்ந்த வாயத்தை கத்தி தொடர்ந்து அழ போகும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த வெளி காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காற்றுகள், எல்லா கிருமிகளும் சேர்ந்து நுரையீரல் உள்ள போகுது. உள்ள போகும்போது அந்த நுரையீரல்ல இருந்து எதிர்ப்பாற்றல் புறப்படுது. அந்த எதிர்ப்பாற்றல் தான் மூச்சை வெளிப்படுத்துறது. அப்ப பிரீத் இன் பிரீத் அவுட், மூச்சை உள்வாங்குதல் வெளிப்படுத்துதல், அப்ப 2 வேலைகளையும் தொடங்குது. அதுக்கப்புறமா என்ன செய்யுதுன்னு சொன்னா பிளட் பியூரிபிகேஷன் பண்ணுது. இந்த 2 வேலை நுரையீரலுடைய முக்கியமான வேலைகள். அந்த நுரையீரலுடைய பகுதியில அனாட்டமி எப்படி இருக்குது, அந்த பிசியாலஜி எப்படி இருக்குன்றது தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அனாட்டமி கிளாஸ். இப்ப நுரையீரலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா நோஸ், மூக்கில் தான் ஆரம்பிக்குது. நம்பர் 1 ஆர்கன் நோஸ். அதுக்கப்புறம் பேரிங்ஸ், தொண்டை பகுதி, PHARYNX பேரிங்ஸ். தொண்டை பகுதியில 2 குழல்கள் போகுது, 2 பிரியுது. ஒண்ணு லாரிங்ஸ், லாரிங்ஸ்னா மூச்சு குழல். இன்னொன்னு ஈசோபேகஸ், ஈசோபேகஸ் இதுல வராது. ஏன்னா இதுல 2 பிரிய போகும்போது தொண்டை குழியில தொண்டை பகுதி 2 குழாய்கள் பிரியுதாங்க. ஒண்ணு மூச்சு குழாயாக நுரையீரலுக்கு போகுது, இன்னொன்னு ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்லிட்டு உணவு குழாயோட போய் கனெக்ட் ஆகுது. உணவு குழாய் அது போய் இரைப்பையில போய் கனெக்ட் ஆகுது. இப்ப அந்த இடத்துல அது வராது. ஏன் இது வராதுன்னு சொன்னா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒன்று பார்க்க போறோம் இல்லையா?
அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் பார்க்க போகும்போதும் இந்த பேரிங்ஸ் வரும். இப்போ பேரிங்ஸ் ரெண்டு பேத்துக்கும் பொது வழி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு பொது வழி இருக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து என்னது பேரிங்ஸ். அதுல இருந்து ஒரு பாதை பிரிஞ்சு லாரிங்ஸா மாறி நுரையீரலுக்குள்ள போகுது இல்ல. இன்னொரு பார்ட் வந்து ஈசோபேகஸ்னு உணவு குழாய். அது நேரா வந்து எங்க போகுது? இரைப்பைக்கு போகுது. ஸ்டமக். இரைப்பைனா ஸ்டமக். சில பேருக்கு இரைப்பைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, சில பேருக்கு ஸ்டமக் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த இரைப்பை என்ற ஸ்டமக்குள்ள போகுது அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். இப்ப இந்த லாரிங்ஸ்ன்றது மூச்சு குழாய் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஏன்னா இது நம்ம பேசுறோம் இல்லையா, பேச்சு அங்கிருந்து தான் வரணும், ஸ்பீச் வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மூச்சு உள்ள போகணும், மூச்சும் வரணும், பேச்சும் வரணும். அதோட வந்து நம்ம வந்து இப்போ தைராய்டு அதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இப்போ மூச்சு வாங்குறது எல்லாம் தைராய்டு ஜாஸ்தி ஆச்சா கம்மியாச்சா நம்மளே கேட்டுக்கிறோம். இப்போ இந்த ஹார்மோன் எல்லாம் வந்து இதுக்குள்ள 9 விதமான ஹார்மோன்கள் உள்ள வேலை செய்யுது இதுக்குள்ள. இதுக்கு பேர் என்ன? கார்டிலேஜஸ். இப்போ அது விரிவா பார்க்க வேணாம். இப்போ நம்ம இப்போ அடுத்தடுத்து போயிடலாம். அடுத்தது வந்து ட்ரக்கியா. TRACHEA ட்ரக்கியான்னு ஒரு பார்ட்டு. இதுதான் வந்து அந்த லாரிங்ஸ்க்கு அடுத்த பார்ட். இந்த இடத்துல ஒரு வலைப்பகுதி, வலை மாதிரி வெப் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ட்ரக்கியா எக்ஸாக்டான மூச்சு குடல் இது. ட்ரக்கியாவுக்கு அடுத்தது வந்து பிராங்கி. 2 பிரிவுகள் பிரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த செஸ்ட் ஏரியாவில் 2 பிரிவா பிரிஞ்சிருக்கும். உள்ள பிராங்கி. இந்த பிராங்கியிலிருந்து உள்ள போனோம்னா இந்த பிராங்கி எப்படி இருக்கும்னு சொன்னா, போஸ் பைப் இருக்குல்ல, வளையற மாதிரி ஒரு பைப்பு, பெண்ட் இல்லாத பைப் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் பெண்ட் இல்லாத பைப்ஸ் இது போட்டுருக்கு இல்லையா, இதெல்லாம் பெண்ட் இல்லாத பைப்ஸ். இந்த வளையற மாதிரி பைப்ஸ் போட்டுருக்கோம் கார்னர்ல. அதுதான் வந்து என்னதுல பிராங்கி. ஏன்னா நுரையீரலுக்குள்ள கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். சரியா? அதுக்கப்புறம் விரிந்த நுரையீரல் பகுதி லங்ஸ். லங்ஸ்ல வந்து கோடானும் கோடி இந்த அல்வேலிஸ், அதாவது காற்று அறைகள் அதுக்குள்ள இருக்குது. இந்த காற்று அறைகள்ல தான் போய் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். உள்ள காத்து உள்ள போகுது, வெளியே வருது. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? நோஸ். அதுக்கப்புறம் ஜெனரல் பேசேஜ் வந்து பேரிங்ஸ். பேரிங்ஸ் ஜெனரல் பேசேஜ்னா பகுதி வீட்டுக்காரருக்கும் நமக்கு சேர்ந்த ஒரு வழி. யாருக்கு? இன்னொருத்தர் யாரு? டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு, செரிமான மண்டலத்துக்கும் சுவாச மண்டலத்துக்குமான பொதுவான பகுதி தான் வந்து பேரிங்ஸ். அது முடிஞ்சவரை லாரிங்ஸ். லாரிங்ஸ் முடிஞ்ச டோஸ் பைப் தான் பிராங்கி இதுக்குள்ள போய் செட் பண்றது. அதுக்கப்புறமா லங்ஸ். லங்ஸ்ல கோடானும் கோடி காற்றறைகள் இருக்குது. அந்த காற்றறைகள் தான் உள்ள போய் நம்ம வந்து சுவாசிக்கிற காற்று உள்ள தங்குது. தேவையில்லாத காற்றை வந்து உடம்பு வெளிப்படுத்துது. தேவையான காற்று தேவையில்லாத காற்று தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு புரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னா பிளட் பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஒர்க் லங்ஸ் தான் பண்ணுது. பண்ண போகும்போது அது ஆக்சிஜன் யூஸ் பண்ணுது. அப்போ அங்கேருந்து நம்ம வந்து எப்படி பெட்ரோல் யூஸ் பண்ண போகும்போது வண்டியிலேருந்து காற்று வெளியே போகுது இல்லையா, அந்த புகை வெளியே வருது, அது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மூக்கு வழியாக வெளியே வந்துடும். இதுதான் வந்து இதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். 2 விஷயங்கள் நடக்குது. என்னென்னது? ஒன்று சுவாசம், பிரீத் இன் பிரீத் அவுட். இன்னொன்று வந்து பிளட் பியூரிஃபிகேஷன். நம்ம உள்ள வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ரத்தங்கள் வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுது ஹார்ட். அது எல்லா ஆர்கனும் யூஸ் பண்ணி முடிஞ்சோம்னா அது வந்து ஒரு அசுத்த ரத்தமா மாறிடுது, இம்பியூர் பிளட்டா மாறுது. அந்த இம்பியூர் பிளட்டை மறுபடியும் ஹார்ட் கொண்டாந்து எங்க கொடுத்துருது? லங்ஸ் கொடுத்துருது. இந்த பார்த்து கிளீன் பண்ண பாருங்க. லங்ஸ் தான் வந்து அதை பியூரிஃபை பண்ணுது. அந்த ஒர்க்கு தான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துடைய மெயின் ஒர்க். சுவாசம் பிளஸ் வந்து பிளட் பியூரிஃபிகேஷன், ரத்த சுத்திகரிப்பு. இன்னும் இதுக்குள்ள டீப்பா போக வேணாம், நம்ம போனா போயிட்டே இருக்கலாம். அதை அடுத்தது வந்து ரெஸ்பிரேஷன். இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பேர் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னாக்க இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் கம்பைன்லி கால்ட் அஸ் ரெஸ்பிரேஷன். மூச்சை உள்வாங்குதலும் மூச்சை வெளிப்படுத்துதலும் இணைந்து சுவாச மண்டலம் என்ற பெயர் பெறுகிறது.
அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், ரெண்டாவது எக்ஸ்பிரேஷன், மூணாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். இது ஆக்சிஜன் சொன்ன பார்த்தீங்களா, அது எக்ஸாம்பிள் தான் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மட்டும் இல்லை, அது கூடவே இன்னும் 2 3 கேஸஸை இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஷேர் பண்ணிக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. எங்க? பிளட் வெசல்ஸ்ல. இந்த ரெஸ்பிரேஷன்ல வந்து 2 டைப் சுவாசம் வந்து 2 விதமாக இருக்குது. முதல் விதம் வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா நுரையீரல போல நடக்கக்கூடிய சுவாசம் அப்படின்றது வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா இந்த ரெஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ் இன் த டிஷ்யூஸ், திசுக்களில் சுவாசிப்பது. திசுக்கள் சுவாசிக்கிறது, நம்ம ஒவ்வொரு செல்லும் சுவாசிக்க சொல்ல பார்த்தீங்களா, செல்களின் கூட்டமைப்பு தான் என்னது? திசுக்கள். அப்போ திசுக்கள் தான் நம்ம சொல்லுவாங்க, தனியாக செல்லுன்னு சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து மெடிக்கல் டேர்ம் எப்படின்னா டிஷ்யூஸ் தான் பேருவாங்க. அப்போ செல் லெவல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து சும்மா பேசிக்கா நான் புரிஞ்சுக்கிற அளவுக்காக சொல்லிட்டே வந்தேன். அப்போ டிஷ்யூஸ்ல எங்கேருந்து வருதுன்னு நம்ம யோசிக்கணும். செல் லெவல் சொல்லிட்டே இருந்தோம்னா செல் லெவல்ன்ற என்ன? செல் லெவல்னு சொன்னா டிஷ்யூஸ், திசுக்கள். திசுக்களுடைய சுவாசம், நுரையீரலுடைய நேரடி சுவாசம் அது டைரக்ட். இன்டைரக்ட் வந்து திசுக்கள் சுவாசிக்குது, ஒவ்வொரு செல்லும் சுவாசிக்குது, அதுதான் வந்து திசுக்கள் சுவாசிக்கிறது. ஒரு நிமிஷத்துக்கு சுவாசம் எப்படி நடைபெறும், எவ்வளவு நடைபெறுகிறது? நார்மலா வந்து மேலுக்கு வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு வயசானவனுக்கு நார்மல் ஏஜ் குரூப்புக்கு வந்து 15 டைம்ஸ் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரெஸ்பிரேஷன். அதாவது ஃபீமேல் மேல் யாரா இருந்தாலும் அடல்ட் டூ டு 5 இயர்ஸ்க்குள்ள வயசு இருந்துச்சுன்னா, சின்ன குழந்தைகளா இருந்தாங்கன்னா 24 டைம்ஸ் அந்த பிரீத் இன் பிரீத் அவுட். 24 டைம்ஸ். 1 இயர் பேபியா இருந்தா 30 டைம்ஸ். 1 இயர் விட கம்மியா நியூ பார்ன் அப்படின்னா 40 டைம்ஸ். குழந்தை பிறந்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 40 தடவை சுவாசிக்கும். 1 இயர் ஆகணும் 30 தடவை. 2 to 5 இயர்ஸ்ல வந்து 24 டைம்ஸ். அதுக்கப்புறமா வந்து அடல்ட் ஸ்கூல்ல வந்து 15 டைம்ஸ். இந்த லங்ஸினுடைய ஏர் எவ்வளோ ஏர் அதில் பிடிக்கும் அப்படின்னா, அந்த ஏர் கெப்பாசிட்டி 5 லிட்டர்ஸ். இப்போ கேஸ் சிலிண்டர் போய் பிடிக்கணும்ல, 5 லிட்டர் கேஸ் பிடிக்கும், 10 லிட்டர் கேஸ் பிடிக்கிற மாதிரி இந்த லங் கெப்பாசிட்டிக்கு 5 லிட்டர் கேஸை பிடிக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டியானது இந்த லங்ஸ். அவ்வளோ வந்து காற்றாலைகள் அதுக்குள்ள வச்சிருக்காது. ஒவ்வொரு தடவை மூச்சு வாங்கும் போதும் நம்ம மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடும் போது சாதாரண மூச்சு நம்ம மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வருது இல்லையா, அது எவ்வளவு யூஸ் பண்றோம்னா 400 ml தான் யூஸ் பண்ணணும். 400 ml தான் காத்து உள்ள போயிட்டு வெளியே வரணும். சும்மா இது வரைக்கும் போய் எட்டி பார்த்துட்டு வெளியே வரணும். 400 ml. அப்போ 1/10 கூட நம்ம யூஸ் பண்ணல. இந்த லங்ஸ்ல வந்து 500 ml கூட ஒரு 5 லிட்டருக்கு 500 ml யூஸ் பண்றோம்னா 10ல் 1 மடங்கு யூஸ் பண்றோம். அது கூட யூஸ் பண்ணல, நம்ம வந்து 400 ml தான் யூஸ் பண்றோம். 0.8% தான் நம்ம யூஸ் பண்றோம் அதில். இந்த 400 ml எவ்வளவு உள்ள தங்குதுன்னா 150 ml தங்குது, மீதி வந்து 250 ml வெளியே வந்துருக்கு. ஒரு நார்மல் மேன் வந்து இந்த 5 லிட்டர்ஸையும் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும் அவனால. அது யூஸ் பண்ணதா இருந்தால் அவ்வளவு பண்ண முடியும் நம்மளால. அதுதான் வந்து
வால்யூம், வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல்னா உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 5 மடங்கு இது மாதிரி அவனால முடியும் நார்மல் மேனால. நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்கா இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தனி. நார்மலா நம்ம நார்மலா வெளியே போக வரோம், ஓட முடியாத வேலை செய்யறதுலாம் இருக்கிறோம்னா அவங்களால வந்து இந்த மாதிரி 5 டைம்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். அவங்களால பண்றது இல்லை, பண்ண முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சா போதும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இன்னும் எத்தனை சிஸ்டம் இருக்கின்றன பார்த்துவீங்க. இன்னும் எத்தனை வாரம் இருக்குன்னு பார்ப்போம் அனாட்டமி கிளாஸ். போன தடவை வந்து ஒரு சேனல் பார்த்துருக்கோமா? தேங்க்ஸ். இப்போ அடுத்தது வந்து சேனல் 2 லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த நெயிலினுடைய வெளிப்பக்க முனை, superior lateral corner of the index finger is called LI1, large intestine 1. இந்த வரல அப்படியே கை வச்சுட்டே போனோம்னா இந்த லாஸ்ட்ல ஒரு கணு இருக்கா, இப்படியே கை வச்சுட்டே வந்தோம்னா இங்க வந்து ஒரு பிரேக் இருக்கு. இந்த பிரேக் இருக்கு இல்லையா, இதுதான் LI2. ஒரு கணு இருக்குல்ல, இந்த வரல வெட்டுனா இந்த எங்க வெட்டுவோம், இங்கதான் வெட்டுவோம். இந்த எலும்புக்கு முன்னாடி உள்ள பள்ளம் வந்து LI2. இந்த மேடு ஏறி இறங்கணும்னு LI3. இந்த விரலுடைய superior lateral corner of the nail, index finger உடைய nail அப்படிங்கிறது வந்து LI1. LI1. LI2. LI3. அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் நேரா கை வச்சுட்டே போனோம்னா எங்க போய் லாஸ்ட்ல முட்டுதோ இந்த தேர்ட் ஜாயிண்ட், அதுதான் வந்து LI2. அந்த ஜாயிண்ட்ல மேல ஏறி இறங்கின உடனே இருக்கிறது LI3. அதுல இருந்து ஒரு ஜோன் எப்படி அளக்கணும்னா அது பாருங்க, ஒரு ஜோன் இந்த கட்டவனுடைய உள்பக்கம் முடியுது வச்சோம்னா இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் கட்ட விரலுக்கும் நடுவில் இந்த இடத்துல இந்த LI3ல இருந்து ஒரு ஜோன் அளக்கணும். ஒரு ஜோன்னா ஒரு கட்டவனுடைய குறுக்களவு. LI4. LI5 வந்து எப்படி பார்க்கணும்னா இப்படி இப்படி பண்ணி பாருங்க, தம்ஸ் அப் பண்ணுங்களேன். தம்ஸ் அப் பண்ணா இந்த சிக்கன் 65 லெக் பீஸ் மேல வந்து பல்லா இருக்குதா, இந்த பல்லா இருக்கா,
இந்த பள்ளம் தான் வந்து LI5. இது வந்து அனாட்டமியில வந்து ஒரு பேர் இருக்கு. இதுக்கு பேர் அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ், உடற்கூறின் பொடி டப்பான்னு பேரு. இப்படிதான் தட்டிட்டு பொடி எடுக்கிற மாதிரி அந்த காலத்துல. இப்ப பொடியெல்லாம் எடுக்க தெரியாது உங்களுக்கு, நாங்க பார்த்துருக்கோம், எடுத்தது இல்லை. இது LI5. முதல்ல 5 வரைக்கும் இந்த கட்டவரோட கனெக்ட் ஆகுதா, 6 அது போய் மேலே போகுது, அப்புறம் கொஞ்சம் இருங்க. முதல்ல 1 2 3 4 5 வந்து பார்த்துருவோம். 1 நகைக்கண்ணுல இருந்து வெளியே வர இடம், முடிச்சிட்டு வெளியே வருதா, அந்த லேட்டர் கார்னர் நம்பர் 1 LI1. அங்கிருந்து நேரம் கை வச்சுட்டே போனா இது ஃபர்ஸ்ட் பெண்டு, செகண்ட் பெண்டு, தேர்ட் பெண்டுக்கு முன்னாடி வரக்கூடிய பள்ளம் வந்து LI2. அந்த பள்ளம் மேடு ஏறி இறங்கினா LI3. அந்த LI3ல இருந்து ஒரு ஜோன் வச்சோம்னா LI4. LI5 வந்து கட்ட வரல் அப்படி வச்சு பார்க்க போகும்போது LI5. இந்த LI5ல இருந்து இந்த LI5 இருக்கு இல்லையா, இந்த பள்ளம், இந்த 5ல இருந்து 3 ஜோன், 4 வரல வச்சோம்னா 3 ஜோன் எங்க வருதோ அது LI6. அதாவது இப்ப LI11 பார்க்கணும். இப்ப அடுத்தது LI11 எதுனா எல்போ கிரீஸ், ஆன் தி எல்போ கிரீஸ். எல்போ அப்படின்னா முழங்கை, கிரீஸ்னா இந்த ரேகை. இங்க இருந்து கை வச்சுட்டே வந்தோம்னா இந்த முழங்கை மடிப்புல இருக்கக்கூடிய புள்ளி வந்து எல்போ கிரீஸ்ல இருக்கக்கூடிய LI11. இது LI11. இந்த LI11க்கும் இந்த ஸ்னப் பாக்ஸ் இருக்க LI5க்கும் LI11க்கும் LI5க்கும் நடுவில் ஒரு லைன் போட்டு வரைஞ்சிடணும், ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிடணும். அப்பதான் வந்து 6 7 8 9 10 அது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 5ல இருந்து இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இமேஜின் பண்ணிக்கங்க, இல்ல கோடையை கூட போட்டலாம், நீங்க கோடு வரைஞ்சிக்கோங்க. இதுல இருந்து ஒரு கோடு 5 to 11 வரைக்கும் ஒரு கோடு போட்டுருந்தோம். போட்டு 5ல இருந்து 3 ஜோன் அந்த ஸ்ட்ரைட் லைன்ல மெஷர் பண்ணணும். இந்த 5ல இருந்து 3 ஜோன் மெஷர் பண்ணா 6. இந்த 6ல இருந்து மறுபடியும் 2 ஜோன் அளக்கலாம், 2 ஜோன் அளக்கலாம். இல்ல அப்படி ஸ்ட்ரைட்டா இந்த LI5ல இருந்து 5 ஜோன் அளந்துடலாம். 3 + 2 எவ்வளோ, 5. அப்போ 3 + 2 ஜோன் இல்ல 2 கட்ட வரணும். இது LI5. இது LI6. இது LI7. சாரி, LI7. LI5ல இருந்து 3 ஜோன் அளந்தால் 6. 6ல இருந்து அகைன் 2 ஜோன், அப்படி இல்லை LI5ல இருந்து ஸ்ட்ரைட்டா 5 ஜோன் அப்படின்னு சொன்னா LI7. இப்ப இங்க இருந்து LI5ல இருந்து போன வாரம் வந்து ஒரு கிராமர் சொல்லி கொடுத்தோம், ப்ராக்சிமல் டிஸ்டல் சொல்லி கொடுத்தோம் இல்லையா. LI5ல இருந்து LI6 போகும்போது எப்படி சொல்லணும்னா ப்ராக்சிமல் ஃப்ரம் LI5, ப்ராக்சிமல் ஃப்ரம் LI6 அப்படின்னு போனோம். LI7 வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா. இப்ப LI8 பார்க்க போறோம். LI8 எப்படி பார்க்க போறோம்னா இங்க வந்துடணும். LI11 இருக்கு இல்லையா, LI11 இருந்து 4 ஜோன் டிஸ்டல் அப்படின்னு அர்த்தம், ரிவர்ஸ் வரணும்னு அர்த்தம். LI11ல இருந்து 4 ஜோன் டிஸ்டல். 4 ஜோன் எப்படி அளக்கணும்,
4 வரல வச்சா 3 பிளஸ் ஒரு ஜோன் one. வச்சாக்க எல்ஐ 8. 4 ஜோன் டிஸ்டல் எல்ஐ 11ல இருந்து 4 ஜோன் டிஸ்டல் ரிவர்ஸ்ல வரும் வந்தாக்க எல்ஐ 8. எல்ஐ 11ல இருந்து 3 ஜோன் டிஸ்டல் வந்தா 9. 2 ஜோன் டிஸ்டல் வந்தா 10. ஆன் த கிரீஸ்னா 11. ஆன் த கிரீஸ் 11. 2 zone distal from LI11 வந்து LI10. 3 zone distal from LI11 வந்து LI9. 4 zone distal from LI11 வந்து LI8. LI8 ஆச்சா LI8 பார்த்துட்டோம். இது வரைக்கும் இருக்குதா டவுட்? இப்போ மறுபடியும் 1 to 5 டவுட் இருக்கா? LI1 LI2 LI3 LI4 LI5 டவுட் இருக்கா? 3 and 4 மறுபடியும் பாருங்க, இந்த மெயில இருந்து வெளியே வரக்கூடிய லேட்டரல் எண்டு LI1 0.1 zone அது 0.1 zone என்ன அது ஒரு மில்லிமீட்டர் தான். LI2 நேரா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அதை கொண்டு போனோம்னா இந்த விரல் எங்க வந்து உள்ள இருந்து வருதோ ரூட் இதுதான் வந்து LI2. இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பல்லாம் வந்து 2. இந்த ஜாயிண்ட் மேல ஏறி இறங்கினா 3. ஜாயிண்ட் வந்து 2 மேல ஏறி இறங்கினா 3. 3ல இருந்து ஒரு ஜோன் கணக்கு வச்சோம்னா 4. இந்த டிப்ரெஷன் 5. இந்த கட்ட வரலுடைய டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, இது 5. இந்த 5 வரைக்கும் வர முடிஞ்சுதா? 1 to 5 முடிஞ்சுச்சா? புரிஞ்சுதாமா? உனக்கு புரிஞ்சாப்பா? 1 to 5 LI1 to LI5 டவுட் இருக்கா? நோ டவுட். ஏன்னா எல்லாம் சைலண்ட் மோட் இருந்தாங்கன்னா எல்லாமே வந்து வந்து டவுட்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், எதுவும் டவுட் இல்லைன்னா அர்த்தம் எடுத்துக்கலாம். கிளியர்? அப்படிதானே? இப்போ LI1 தெரியும், LI2 தெரியும், LI3 தெரியும், LI4 தெரியும், LI5 தெரியும். LI6 இந்த டிப்ரெஷன்ல இருந்து 3 zone from the straight line to LI11. LI5க்கும் LI11க்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா இந்த டிப்ரெஷன்ல இருந்து 3 zone அளந்தோம்னா LI6. 5 zone இந்த டிப்ரெஷன் இருந்து 5 zone அளந்தா LI7. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. 7 வரைக்கும் தான் இப்படி வரும். திரும்ப என்ன பண்றோம், 11க்கு போயிடுறோம். இந்த எல்போ கிரீஸ் தமிழ்ல இருந்து கழிச்சு வந்தா எல்போ கிரீஸ் இருக்கு இல்லையா, ஆன் தி எல்போ கிரீஸ் இஸ் LI11. 2 zone distal from the LI11 is LI10. 3 zone distal from the LI11 is LI9. அப்புறம் 3 zone 4 zone distal from the LI11 is LI8. So 11 points, very important points of the large intestine channel 1 to 11. 11க்கு அப்புறம் அவ்வளவு பெரிய இது இல்லை, இதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ 1 to 11 உங்களுக்கு டவுட் இருக்கா?
1 to 11 ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க. 1 to 11 டவுட் இருக்கா? நோ டவுட்டா? இப்போ 11க்கு மேல போலாமா? இப்போ வந்து 11ல இருந்து ஒரு ஜோன் 12 அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லணும்? என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் நம்ம? அந்த கிரீஸ்ல இருந்து ப்ராக்சிமல். வெரி குட், பாராட்டுகள். ஏன்னா இப்போ வந்து 11க்கு அப்புறம் போறோம் டிராவல். 11ல இருந்து 10க்கு வந்தாதான் டிஸ்டன்ஸ். 11ல இருந்து 12க்கு போனா ப்ராக்சிமல். ரிவர்ஸ் வந்தா டிஸ்டன்ஸ். ஆமா, இது கிராமர், இங்கிலீஷ் கிராமர். அப்போ எல்லை 11ல இருந்து ஒரு ஜோன் இப்படி மேல் நோக்கி போகுது. இந்த சேனல் எப்படி போகுதுன்னா கட்டவரில் ஆரம்பிச்சு நேரம் மேல போய் ஆப்போசிட் நோஸ்ல வந்து முடியுது. நியர்பை த ஆப்போசிட் நோஸ் ஆஃப் த ஃபேஸ். அதனால இப்படி இந்த சேனல் இப்படி ஆரம்பிச்சு இப்படி மேல போயிட்டு இப்படியே போயிட்டு இப்படி வந்து இங்கே வந்து முடியறதுனால இப்படி அடுத்த பாயிண்ட் எப்படி போகுது? மேல் நோக்கி தான் போகுது. இப்போ இங்க இருந்து மேல வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப 11 வரைக்கும் பார்த்துட்டோம். 11ல இருந்து ஒரு ஜோன் இப்படி மேல அதே ஸ்ட்ரைட் ஷோல்டர் நோக்கி போகுதுன்னா அதுக்கு வந்து 12. இந்த போனுக்கு பேர் ஹியூமரஸ் போனு. நம்ம இன்னும் அது படிக்கல, அதான் பேர் சொல்லல. இந்த ஹியூமரஸ் போன்ல மேல் நோக்கி போகுது. எல்ஐ 11ல இருந்து 3 ஜோன் அப்படியே மேல போச்சுனாக்க எல்ஐ 12. ஆமா, ஒரு ஜோன் 12, 3 ஜோன் வந்து 13. ஏன் நான் தூங்கிட்டேன், நீங்க தூங்கிட்டீங்க? தூங்காம வரீங்களா? ஆமா சார் சார். அப்படியா? ஆமா சார். வசந்துக்கு பாராட்டுகள். தேங்க்யூ. கை தட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணாதான் நம்மளும் கொஞ்சம் எல்ஐ 11ல இருந்து ஒரு ஜோன் வந்து எல்ஐ 12. எல்ஐ 11ல இருந்து 3 ஜோன் ப்ராக்சிமல் 13. எல்ஐ 11ல இருந்து 7 ஜோன் ப்ராக்சிமல் எல்ஐ 14. 7 ஜோன் 3 3 plus 3 plus 1. இது காட்டுவாங்கல்ல அப்படி இந்த பாருங்க, அந்த இடத்துல அப்படி பாருங்க. இப்போ உங்களை காட்ட மாட்டேன். இந்த இது இருக்குல்ல மேல் பக்கமா 7 ஜோன் அளக்கணும். இந்த கிரீஸ் வந்து 3 plus 3 அப்புறம் ஒரு ஜோன் இந்த இடத்துல வருது எல்ஐ 14. அப்புறம் இந்த கையை பெண்ட் பண்ணும்போது இங்க ஒரு டிப்ரெஷன் பண்ண தெரியுதா? இப்படி இப்படி அசைக்க போகும்போது ஒரு பள்ளம் தெரியுதா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த பள்ளம் கழிச்சுவாங்க. அதுதான் வந்து எல்ஐ 15. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுது. அது கர்நாடகி கிளாஸ் வர போகும்போது அந்த இது வரும் இல்லையா, ஸ்கெலட்டல் சிஸ்டம், அது வரும்போது சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஜாயிண்ட் வந்து கிளாவிகுலர் ஜாயிண்ட். காலர் போன் நம்ம கடவு கிளாஸ் சொல்றது வந்து கிளாவிகுலர், ஷோல்டர் வந்து போன். அதனுடைய இந்த டிப்ரெஷன் ஆன்டீரியோ டிப்ரெஷன் தான் முன்பக்கமாக உள்ள பள்ளம். இது எல்ஐ 15. இப்போ இது வந்து சொல்லுங்க சார். ஆமா சார், கன்ஃபியூஸ் இல்ல.
இப்ப எத்தனை ஜோன் மெஷர் பண்ணா இப்ப ஜோன் கிடையாது. இல்லனா இப்ப சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஏதாவது லைக் அந்த மாதிரி இப்போ முன்பக்கமாகவும் கீழாகவும் இருக்கக்கூடிய பள்ளம், தோள்பட்டை எலும்பின் கிளாவிகுலர் போனுடைய இன்ஃபீரியர் அண்ட் ஆன்டீரியர். ஆன்டீரியர்னா முன்பக்கம், இன்ஃபீரியர்னா கீழ்பக்கம் ஆக இருக்கக்கூடிய பள்ளம். ஏன்னா இங்க இன்னொரு பக்கம் மேல ஒரு பள்ளம் வருது. இப்படி அசைக்க போகும்போது இங்க கீழே ஒரு பள்ளம் வருது, மேல ஒரு பள்ளம் வருது. மேல ஒரு பள்ளம் அடுத்த பயன்படுத்துவோம். இப்படி அசைச்சு பாருங்களேன். ஷோல்டரை முன்பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் உள்ள பள்ளம். ஏன்னா மேல் பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது. இந்த ஷோல்டருடைய இந்த பால் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழ்ப்பக்கமாகவும் முன்பக்கம் இதுதான் ஃப்ரண்ட். ஏன்னா பின்பக்கம் இங்கே பின்னாடி அது பெரிய ஏரியா வந்து ஸ்காப்புலா ஏரியான்னு தெரியுது, பின்னாடி பட்டையில போகுது. அங்கே போவானா இப்போதைக்கு அந்த கிளாஸ் இருக்காதனால இப்போ பெண்டிங் வச்சுருங்க, நாளைக்கு முடிச்சிருவோம். லெவல் வந்து ஸ்ட்ரைட்டா ஷோல்டர் இப்ப இந்த உருண்டை ஒரு பால் நிக்க வச்சுங்களேன், முன்பக்க பள்ளம், இந்த பாலுக்குடைய மேல் பக்கம் ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதுதான் 60. அப்புறமா வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அப்புறமா நோட் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு லிமிட் மேல காட்ட முடியல. இது ஒரு பால்னு இமேஜின் பண்ணிக்கங்க. இந்த ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், கிளாவிகுலர் ஜாயிண்ட் பேரு, கிளாவிகுலர் ஜாயிண்ட். ஜாயிண்டுடைய மேல் பக்கமா இருக்கக்கூடிய டிப்ரெஷன் வந்து என்னது 60. அப்புறம் வந்து 70 நம்ம விட்டுலாம். 18 போயிட்டு அப்புறம் சைட் சீயிங்ல ஒரு ஏரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பலம் பேசுவோம். இருந்தோம் இது அப்புறம் பார்த்தலாம்னு சொல்றோம்ல, அது மாதிரி வந்து 18 போயிடலாம். எப்படி 11 போயிட்டோம்னா முதல்ல, அது மாதிரி 18 போயிடலாம். இந்த ப்ராமினன்ஸ் தொண்டையில ஒரு முன்னாடி ஒரு எலும்பு துருத்தி இருக்குதா, இந்த ப்ரொஜெக்ஷன். இதுல இந்த ப்ரொஜெக்ஷன் எங்க அதிகமா இருக்கு பாருங்க, எந்த இடத்துல மேடு அது நிக்குது, மேடு மேல கை வைங்க. பரவாயில்ல, மேட்ல கை அப்படி. இந்த மேல் இந்த ப்ராமினன்ஸ் தெரியலனா ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். யாரும் வந்து குண்டா இருக்கும் தெரியாது, குண்டூஸ் யாரும் கிடையாது. சில பேருக்கு அது எலும்பே இருக்காது, இவன் கொஞ்சம் குண்டு. நல்லாவே தெரியும். இந்த இடம் தெரியுதா உங்களால? இதை இமேஜின் பண்ண முடியுதா? இந்த இடத்துல அந்த பள்ளமா இருக்கதா மேடா இருக்கா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா வெளியில துருத்திட்டு இருக்கு. அதுல இருந்து இந்த பாருங்க, இந்த இடத்த வச்சுங்க. 3 ஜோன் இந்த இடம் இல்லையா, 3 ஜோன்னா இந்த பக்கம் 3 ஜோன், இந்த பக்கம் 3 ஜோன். ஏதாவது ஒரு பக்கம் அளந்து பாருங்களேன். இங்க கை வச்சுக்கணும், இப்படி கை பக்கத்துல வச்சோம்னா 3 ஜோன். இங்க இருந்து 3 ஜோன். இந்த தாடி ஒதுக்கும் போது கரெக்டா இப்படி கரெக்டா ஒதுக்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி 3 ஜோன் லேட்டரலா வரணும். இந்த பக்கம் 3 ஜோன் வேணாலும் போகலாம், இந்த பக்கம் 3 ஜோன் வேணாலும் போகலாம். இதான் ஒரு சைடு போகலாம். நம்ம 3 ஜோன். Three zone lateral from the projection of the larynx. இந்த தெரியுதா உங்களுக்கு இந்த ப்ராமினன்ஸ்? இதுதான் இந்த அர்த்தம் அதிகமா தெரியும் நமக்கு. வந்து நம்ம வந்து டச்ல வந்து ஃபீல் பண்ணக்கூடிய இடம் இதுதான். இந்த ப்ராமினன்ஸ்ல இருந்து 3 zone lateral, 4 விரல் வச்சா நான் 3 zone இல்லையா, இந்த 3 zone இப்ப வச்சோம்னா எங்க வருதோ அதுதான் வந்து LI 18. இந்த LI 18ல இருந்து 1 zone டவுன், ஒரு ஜோன் கீழே வந்தா LI 17. முதல்ல 18 கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், 17 கண்டுபிடிக்கணும். டப்பா கொடுக்காம
அது இது இப்போ 12, 13, 14, 15, 16, 17, 18 இது வரைக்கும் டவுட் இருந்தா எந்த பாயிண்ட் டவுட்னு சொல்லுங்க, அதை மறுபடியும் சொல்றேன். 18ல இருந்து ஒன் ஜோன் டவுன், ஒன் ஜோன் இன்ஃபீரியர் கீழே. ஆமா, இப்படித்தானே மேல வருது, இப்படி மேல ஏறுது. ஏறதுக்கு மூலம் 9 இங்க 18 கண்டுபிடிச்சோம்னா அது கீழே 17, இங்க 16 கண்டுபிடிச்சோம் ஷோல்டர்ல, அதுல இருந்து கீழே 17 வருது, அதுக்கு மேல 18. இப்ப LA8 to LA10 வந்து தெரியணுமா உங்களுக்கு மறுபடியும் ரூஹி? சரி இருங்க, ஒரு LA18 வரைக்கும் முதல்ல முடிச்சுட்டு 20 தான் லாஸ்ட் பாயிண்ட், அதை முடிச்சுட்டு LA8 to LA10 கேட்கறாங்க. அது ஒரு வழியா மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆஃப் ஆயிடுச்சா ஏன்னு தெரியலையே, இதை செக் பண்றோம். ஆடியோ கேட்டா போதும், ஒரு நிமிஷம். வீடியோ வரலன்னு போடுறாங்க, குரல் மட்டும் தான் வருது சார் சொல்றாங்க. Because of tea with you. இப்போ 18ல இருந்து 19 போக போறோம். கிளாஸ் எடுக்கணுமா நாங்க? இப்போ 18ல இருந்து நேரா இந்த டிராவல் மேல வருது, மூக்கு கிட்ட வருது. இந்த மூக்குக்கு டிப் ஆஃப் த நோஸ் கீழே இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் பேர் வந்து DU26. இந்த பாயிண்ட் வரல, இது இப்ப ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு பேரு DU26. இந்த DU26க்கு 0.5 ஜோன், இது வச்சா ஒரு ஜோன், ஒரு ஜோன்ல பாதி, அப்போ இது ஒரு ஜோன் அகலம், இது ஒரு ஜோன் போகக்கூடாது. இந்த DU26ல இருந்து ஆஃப் ஜோன் பக்கத்துல அரை ஜோன், இதுல அரை ஜோன் எப்படி அழைப்பீங்க? இது அரை ஜோன். ஆமா, அப்போ இங்க வைக்க போகும்போது ஒரு ஜோன் இங்க வந்துருது, அரை ஜோன்னா இங்க, ஒரு ஜோன் இங்க வருது, இந்த மூக்குடைய வெளிமுனைக்கு வந்துருது. இந்த மூக்கு ஹோலுக்கு நேரா வரும். இந்த சென்டர்ல டிப் ஆஃப் த நோஸ் கீழே இருக்கிற புள்ளிக்கு பேர் வந்து DU26. DU26ல இருந்து ஹாஃப் ஜோன், ஒரு ஜோன், ஒரு கட்டவனுடைய அகலம் வந்து ஒரு ஜோன், இதுல ஹாஃப் ஜோன் எடுக்கிறோம். ஒரு கட்டவில் 2ஆ வெட்டிடணும், இப்படி அரவணைல அறிஞ்சிட்டு அதை வச்சு பார்க்கணும். அப்படி வச்சு பார்த்தா ஹாஃப் ஜோன் லேட்ரல் வந்து LI19.
அப்புறம் அகைன் அங்கிருந்து டிராவல் பண்ணி 90 இருந்து டிராவல் பண்ணி ஆப்போசிட் நோஸினுடைய முடிவுக்கு வரணும். இந்த முடிவுல இருக்கக்கூடிய புள்ளி வந்து LI20. மூக்குடைய வெளி முடிவு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்க புள்ளி பேரு large intestine 20, the last point of the large intestine channel. Total 20 points. லங்ஸ்ல ஒரு 20 புள்ளி பார்த்துட்டோம். இப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன்ல 20 புள்ளி பார்த்துட்டோம். மொத்தம் 40 புள்ளிகள் நம்ம பார்த்துருக்கோம். All are sleeping. எல்லாம் தூங்குறாங்க. இப்பதான் முடிச்சிருக்கீங்க. இப்பதான் முடிக்கிறீங்க. இப்ராஹிம் வந்து லங்ஸ்ல 11 தான் சொல்றாரு. இது வரைக்கும் மொத்தம் எத்தனை புள்ளி பார்த்துருக்கோம்? 31 புள்ளி. இப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன் 1 இந்த டிப்ல தான் ஆரம்பிக்குது. 1 விரலினுடைய லாஸ்ட் பார்ட்ல இந்த பெண்டுக்கு, அதாவது இந்த ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க புள்ளி வந்து LI2, ஜாயிண்ட் தாண்டி ஏறி இறங்கணும்னு வரக்கூடிய புள்ளி வந்து LI3, அதுல இருந்து ஒரு ஜோன் வச்சா LI4, இந்த டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய புள்ளி LI5, அதுல இருந்து 3 ஜோன் வச்சா 6, 5 ஜோன் வச்சா 7. இது வரைக்கும் தெரியுமா? LI7 வரைக்கும் ஓகேயா? ஏன்னா LI8 தான் கேட்கறாங்க டவுட். இப்ப LI8 எப்படி அளக்கணும்னா, இந்த முழங்கை மடிப்பு ரேகை மேல இருக்கக்கூடிய புள்ளி வந்து 11. கேக்குதா? இப்ப LI11 இந்த முழங்கை மடிப்பு இருக்கக்கூடிய புள்ளி LI11. எல்லாம் ஆடிபிளா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா பவர் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ இது முழங்கை மடிப்பு இருக்கக்கூடிய ஆன் தி கிரீஸ் ஆஃப் த எல்போ கிரீஸ்ல இருக்கக்கூடிய புள்ளி வந்து LI11. அதுல இருந்து 4 ஜோன் 3 + 1, அதுதான் வந்து LI8. ஓகேயா? LI8 புரியுதா? சரி, இந்த கிரீஸ்ல இருந்து 3 ஜோன் டிஸ்டல்னா 9, 2 ஜோன் டிஸ்டல்னா 10, 8னா 4 ஜோன் தள்ளி, 9னா 3 ஜோன் தள்ளி, 10னா 2 ஜோன் தள்ளி. எங்க இருந்து? LI11ல இருந்து. LI11ல இருந்து 4 ஜோன் டிஸ்டல் திரும்ப ரிவர்ஸ்ல போனோம்னா LI8. 3 ஜோன் தள்ளி வந்தோம்னா LI9. 2 ஜோன் தள்ளி வந்தா LI10. ஆன் த கிரீஸ் LI11. அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் அகைன் மேல் பக்கமா போகிறோம். ஒரு ஜோன் மேல வந்தா 12. 3 ஜோன் மேல வந்தா 13. 7 ஜோன் 3 + 3 + 1, 7 ஜோன். LI11ல இருந்து 7 ஜோன் டிராவல் பண்ணி போனோம்னா LI14. இந்த ஆன்டீரியர் அண்ட் இன்ஃபீரியர் அப்படின்னாக்க முன்பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் இருக்கக்கூடிய கிளாவிகுலர் போன் அப்படின்னாக்க தோள்பட்டை எலும்புடைய முன்பக்கம் இருக்கக்கூடியது வந்து 15. அப்புறம் இந்த போனுடைய மேல் பக்கமா இருக்கக்கூடிய டிப்ரெஷன் 16. அப்புறம் இந்த ப்ராமினன்ஸ், அதாவது லாரிங்ஸ் மூச்சு குழாயினுடைய ப்ராமினன்ஸ், இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்புல இருந்து 3 ஜோன் சைட்ல பக்கவாட்டில் இருக்கக்கூடியது 18. 18க்கு ஒரு ஜோன் கீழே வந்தா 17. அப்புறம் 18ல இருந்து மறுபடியும் மேடு பக்கமா போய் இந்த மூக்கு கீழே இந்த டிப்ல இருந்து கீழே வரக்கூடிய டியூ26. டியூ26ல இருந்து ஆஃப் ஜோன் லேட்டரல் LI19. 19ல இருந்து மறுபடியும் ஆப்போசிட் நோஸ்னுடைய எண்ட் பார்ட், அவுட்டர் பார்ட்ல எண்ட் பகுதிக்கு வரப்போகும்போது லிப்ஸ்க்கு மேல வரக்கூடிய புள்ளி
LI20 லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன். இப்போ இந்த 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கா? அதாவது ரொம்ப எக்ஸாக்டா பாக்குறது வந்து நம்ம லைவ் கிளாஸ்ல பார்த்துலாம். நம்ம ஒரு நாள் உட்கார வச்சு எல்லாருக்கும் மார்க் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ மேக்சிமம் லெவல்ல உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? நாட் எக்ஸாக்ட், மேக்சிமம் லெவல் புரிஞ்சா போதும். கொஞ்சமா கொஞ்சமா புரிஞ்சுட்டே வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு புள்ளி புரிய ஆரம்பிச்சோன்னா 365 நாளில் 365 புள்ளி புரிஞ்சா போதும். அவ்வளோதான் மொத்த பாயிண்ட்ஸ். 1000 புள்ளிகளுக்கு மேல இருக்குது. 360க்கு மேல பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல நம்பர்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நாளைக்கும் ஒரு புள்ளியா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வரலாம். மைண்ட்ல பண்ண 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 நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா பாயிண்ட்ஸும் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆனா இப்போ வந்து எல்லாம் எந்த படிச்சாலும் சரி, ஒரு புக் எடுத்து மொத்தமா படிச்சு முடிச்சுட்டு அவள் அன்னைக்கே ஒன்று எக்ஸாம் எழுத போறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அப்புறம் எக்ஸாம் டைம்ல முக்கியமானது மட்டும் படிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அது மட்டும் தான் எக்ஸாம்ல வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியும், எழுத முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் எது இம்பார்ட்டண்டா இருக்குதோ அதெல்லாம் மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வரும். எது வந்து குறைவான இம்பார்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஏரியாவில் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒதுங்கி நின்றுடும். நமக்கு போக ப்ராக்டிக்கலா நம்ம யாரெல்லாம் முக்கியமா வருவாங்களோ அவங்க என்ன பாயிண்ட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஒன்றும் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு ஒரு 11, இன்னைக்கு ஒரு 20, 31 ஆகி போச்சு, இப்படி லைனா போயிட்டு இருந்தா எங்க போய் முடிக்கிறது? எல்லாமே ஒரே மாதிரியே போக போக என்னன்னா இதே மாதிரியே வரும், பக்கத்து பக்கத்துலேயே வரும். அப்போ இதே மாதிரி இதுதான் அது LI11 இது என்ன வேற என்ன, இது SJவா, இது SIயா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும். ஒன்றும் பயப்பட அவசியமே கிடையாது, ஒரி பண்ண வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது. எல்லாமே இது எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் ஈஸியாக ரெடி இருக்குது. எப்படின்னா யாருக்கு அதிகமான யூசேஜ் ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த அந்த பாயிண்ட்டுக்கு அதை அவங்க பேர் வச்சிருக்கணும். LI11 ஒருத்தர் போட்டு ஒரு ரிசல்ட் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சக்சஸ் ரேட் எங்க கிடைச்சதோ அவங்க பேர் அந்த புள்ளிக்கு வச்சிருங்க. இவங்க தான் LI11. அவங்க பேர் மிஸ்டர் எக்ஸுக்கு LI11, மிஸ்ஸஸ் ஒய்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, LI4ல கிடைச்சிச்சு, LI4 வந்து ஒய், அந்தம்மா ஒய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்படி சொல்ல சொல்ல பாயிண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிப்பீட்டடா வர வர அப்ப எதுவுமே இதுவும் மறந்துடும். அப்புறம் அதுவும் தேவையில்லை, நமக்கு ஈஸியா வந்து கை தானா அந்த இடத்துக்கு போயிடும். ஏன் இப்போ நான் புக்கை பார்க்கணும்னா எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. நான் ஒன்லி இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ எனக்கு அது தேவைப்படல, அவ்வளோதான். அதனால பார்த்து சொல்ல வேண்டியது இடத்துல இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ட்ராவல் ஸ்டாப் பாயிண்ட். இப்போ இந்த 20 பாயிண்ட்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய 20 பாயிண்ட்ஸ் லொகேஷன் உங்களால மேக்சிமம் லெவல் புரிஞ்சுக்க முடிச்சா எல்லாரும் சார்பாக யாராவது ஒருத்தர் எஸ் போடுங்க. எஸ்ஸுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் தான் நோ போடுங்க. ஒரு எஸ் தான் வேணும். ரூஹி பாஜிமா எஸ் சார், புதுச்சிக்கு எஸ், 2 எஸ், டபுள் எஸ். ஓகே ஃபைன், பாராட்டுகள். அப்போ உங்களால் வந்து ஈஸியாக உள்வாங்க முடியுது. காரணம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் இன்வால்மெண்ட்டு இது இருக்கிறனால தான் உள்வாங்க முடியுது. இல்லைன்னா வந்து இன்னும் அங்கேருந்து கை காட்டுறாங்க, நம்ம இங்கேருந்து நம்மளால் சரியாக பார்க்க முடியல, நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்ற இடத்துல இருந்து எங்களால் முடியுதுன்ற இடத்துக்கு வந்துட்டதுனால நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த பாயிண்ட்ஸுடைய பெனிஃபிட்ஸ் பண்ணிடல பார்த்துலாம். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் 1 LI1 பைலேட்ரல், எல்லாமே பைலேட்ரல். எல்லா புள்ளிகளும் வந்து ரெண்டு கை, இந்த கை வரல மாதிரி இந்த வரலையும் ஆரம்பிக்குது. இந்த மூக்கினுடைய முறையில 19 இந்த பக்கம் 19, இது 20 இந்த பக்கம் 20, 2 20, 2 19, 2 18, 2 17, 2 16, 2 15, 2 14, 13, 12, 11 எல்லாமே பைலேட்ரல். 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலாக 20 பாயிண்ட்ஸ். அதுல ஒரு 22, இதுல ஒரு 40, மொத்தம் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் இருக்கு 62 பாயிண்ட்ஸ். இப்போ 62 லொகேஷன்ஸ். ஆனா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல போகும்போது 31 பாயிண்ட்ஸினுடைய 62 லொகேஷன்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம, பைலேட்டரல் லொகேஷன்ஸ் எல்லாமே. குட் கொஸ்டின் ஃப்ரம் இப்ராஹிம், அது எல்லாருக்கும் யூஸ் ஆகுது. நிறைய பேர் இன்னைக்கு ஆப்சன்டீஸ் இருந்தாலும் வந்து லைவ்ல வந்து 3, 6, 8 பேர் இருக்கிறாங்க. இதுல ஒரு 11, 10,
18 19 பேர் இருக்கிறீங்க. இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் 1. லார்ஜ் இன்டெஸ்டைன் 1 அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? உங்களால யூகிக்க முடியுதா? அலாம் பாயிண்ட். ஒரு அலாம் பாயிண்ட் இல்ல, வித்தியாசமா சொல்ல வந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, அந்த டிராவல் பரவாயில்ல. ஓகே. அக்யூட் எமர்ஜென்சியில பயன்படக்கூடிய புள்ளிகள், அவசரமா, அதாவது அவசரமான நேரங்களில் பயன்படக்கூடிய புள்ளிகள்ல ஒரு புள்ளி. எல்லா வரல் முனைகளும் அதான் சொன்னேன் இல்லையா? அலாம் பாயிண்ட் இண்டிகேட்டர். இது இண்டிகேஷன் கிடையாது, இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய புள்ளி. இப்போ LU1 அலாம் பாயிண்ட், ஆனா அது ரொம்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனா LI1 இப்போ ஜம்ப் ஆகி ஜின் போட்டாங்க அவங்களுக்கு. அப்ப LI1 எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? கோமா, அப்புறம் அக்யூட் ஃபெப்ரைல் கண்டிஷன்ஸ். ஃபெப்ரைல்னா ஃபீவர், FEBRILE, ஃபெப்ரைல் கண்டிஷன்ஸ். அப்புறம் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் இந்த கம்ஸ், பல்லு ஈறுகளுடைய வீக்கம், வலி. அக்யூட் அட்டாக் ஆஃப் ஆஸ்துமா, திடீர்னு அப்படியே ஆஸ்துமா, மூச்சு திணறும், அதுக்கு கூட லார்ஜ் இன்டெஸ்டைன் பாயிண்ட் யூஸ் ஆகுது, நாட் லங்ஸ். LI2 எபிஸ்டாக்சிஸ், EPISTAXIS அப்படின்னா மூக்குல என்ன உழுவுது? ப்ளீடிங் நோஸ். அப்புறம் ஃபேஷியல் பெராலிசிஸ், முகவாதம். டூத் ஏக், பல்வலி. சோர் த்ரோட், தொண்டை புண். சோர் சாப்பிட முடியாம தொண்டை வச்சுன்னா சோர் த்ரோட், SORE, சோர். இதுலயும் ஃபெப்ரைல் கண்டிஷன்ஸ், ஃபீவர் இருக்கு. எல்லாத்தோட முக்கியமானது ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஃபார் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலை நீக்குவதற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளில் முக்கியமான புள்ளி LI2. நெக்ஸ்ட் LI3, பெயின் இந்த ஐஸ். ஐஸ் என்னன்னு தெரியுமா? பெயின் இந்த ஐஸ். ஐஸ் கட்டி சாப்பிட்டவங்க வரக்கூடிய பெயின் இல்ல, கண்கள்ல வரக்கூடிய வலி.
அப்புறம் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொன்னா 3 நரம்புகளினுடைய இணைப்புல ஏற்படக்கூடிய வலி அது. இது நியூரோ ப்ராப்ளம். அந்த டம்ளர்லாம் எடுத்துட்டு உதட்டில் வைக்க போகும்போது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், கீழே விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இது. அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு புள்ளி. அப்புறம் சோர் த்ரோட், டூத் ஏக்கு, அதெல்லாம் கூட கேட்கும். அப்புறம் பேரிஞ்சைட்டிஸ், PHARYNGITIS. ITIS வந்தா என்னது? அலர்ஜி. அலர்ஜி. அலர்ச்சி அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்னன்னா டேமேஜ் கண்டிஷன். அது ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்காங்க, ஏரியா வந்து வீக் ஆயிடுச்சு. பேரிஞ்சைட்டிஸ் தொண்டை. இப்போ கோன்னு கத்தி கோழியும் போச்சு குரலும் போச்சுன்னு பழமொழி. கோன்னு கத்திட்டே இருப்பாங்க. கோழியும் பிடிக்க முடியாது அவங்களால. கோழி போன கோழியும் பிடிக்க முடியாது. தொண்டையும் போய் மாதிரி புண்ணாகி திரும்ப வீடு வரும்போது கோழி கடைக்கூட புண்ணாகி. அந்த மாதிரியான வழிகளுக்கு LI3 யூஸ்ஃபுல் பாயிண்ட். அப்புறம் LI4. LI4ல வந்து ஹெட் ஏக்கு, ஃபேஸ் ஏக்கு, டூத் ஏக்கு, சோர் த்ரோட்டு, ஷோல்டர் பெயின், ஜாயிண்ட் பெயின், ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, ஃபேஷியல் பேராலிசிஸ், அப்புறம் ரைனிட்டிஸ், RHINITIS. ரைனிட்டிஸ்னா என்னது? மூக்கு தண்ணி விழுறது. ரெயினிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கணும் அப்பப்போ. ரெயினிட்டிஸ். மூக்குல தண்ணி விடுதுனாக்கா இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ், லங்ஸினுடைய ஒரு அழற்சி, ஒவ்வாமை. அப்ப இது வந்து கனெக்டிவிட்டியா தான் இருக்குங்க சார். ஆமா எல்யூலையும் சொன்னீங்க, இந்த எல்ஐலையும் சொல்றீங்க, ரெண்டுமே கனெக்டிவிட்டி தான். ஆமா. அப்புறம் லாரிஞ்சைட்டிஸ், மூச்சு குழல் அலர்ச்சி. bronchitis, BRONCHITIS. bronchitisனாக்க நுரையீரல் அலர்ச்சி. இது எழுதி முடிச்சுட்டு பண்ணுங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போட்டுங்க. இது அன்லிமிட்டெட். LI4. LI4 பத்தி பேச நீங்க போறா பேசலாம். நெக்ஸ்ட் LI5. LI5னுடைய இன்னொரு இண்டிகேஷன், முக்கியமான இண்டிகேஷன். LI2ல ஒரு இண்டிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா முக்கியமானன்னு சொல்லி, கான்ஸ்டிபேஷன், பாராட்டிக்கல் மோனிஷா. LI5ல டயரியா, இன்டைஜஷன், நைட் சாப்பிட்ட பரோட்டாவும் சிக்கனுமே ஒன்றும் சின்னமால காலைல பொங்கலோட சாப்பிட்டா என்ன செய்யணும்? LI5 போடணும். ஏன்னா ஒன்று டைரியா இருக்கும், இல்லைன்னா வந்து கான்ஸ்டிபேட் ஆகிடும்.
அன்னீசினஸ், என்னால முடியல அப்படின்னு சொல்ல போகும்போது LI5. இதுலயும் டூத் ஏக் வருது. அப்புறம் டின்னிட்டஸ், TINNITUS, டின்னிட்டஸ். டின்னிட்டஸ்னா ஒரு டின்னு கட்டி காது அடிச்சா எப்படி இருக்கும் சவுண்டு? புள்ள அவ்வளவு இன்னும் அடிக்கிற மாதிரி காதுக்குள்ள வந்து ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதுதான் டின்னிட்டஸ். டின்னு கட்டி அடிச்சா எப்படி காதுக்குள்ள ட்ரம் ஒன்று வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணான்னு விட்டா இருக்கும். அந்த மாதிரி வலி காதுக்குள்ள, காது அப்படியே ட்ரம் சவுண்டு. அப்புறம் பெயின், இந்த நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், நரம்புனால வரக்கூடிய நரம்பு வலி, இந்த ரிஸ்ட்ல வரக்கூடிய பெயினுக்கு LI5. ரிஸ்ட் பெயின், பெயின் அந்த பாயிண்ட் அங்கதான் இருக்குது. அப்புறம் ஐ டிசார்டர்ஸ், ஐக்கும் போகுது அந்த பாயிண்ட். ஐ இப்போ LI6, LI6ல அதே மாதிரி எபிஸ்டாக்சிஸ், ப்ளீடிங் நோஸ். இப்போ LI5க்கு வந்து ரிஸ்ட்ல பெயின் சொன்னேன் இல்லையா, LI6 வந்து ஃபோராம்ல பெயின், முன்கை வலி, இங்க இருந்து இது வரைக்கும் முன்கை வலி. LI5க்கு வந்து இந்த ரிஸ்ட்ல வலி சொன்னோம். LI6க்கு வந்து ஃபோராம் பெயின், முன்கை வலி. அப்புறம் ஃபேஷியல் பெராலிசிஸ், அப்புறம் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர், மூட்டு நழுவுதல், ஷோல்டர் மூட்டு நழுவிச்சுன்னு கீழே இறங்கிடுச்சு, நான் தூக்கி வச்சுக்கிறேன் அப்ப பண்ணுவாங்க சில பேர், கட்டு போட்டுப்பாங்க. FROZEA, ஃப்ரோசன் ஷோல்டர். அதுக்கப்புறம் வந்து டான்சிலைட்டிஸ், டான்சில்ஸ் வீங்கி வலிக்குது தொண்டையில. லார்ஜ் சைட்ல இப்பதான் டான்சில்ஸே வருது. எல்லாத்துக்குமே LI4 கேட்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா போடும்போது டக்குன்னு கேட்கறது. டான்சிலைட்டிஸ், TONSILITIS, டான்சிலைட்டிஸ் அப்படின்னா டான்சில் அழற்சி, உள்நாக்கு அழற்சி. LI7, இப்ப பாருங்க LI1ல இருந்து மேடத்துக்கு ஏறிட்டே வருதா, LI7 வரப்போகும்போது அது அப்படியே வந்து எங்க இருக்குது எல்லைன்றது, எங்க இருக்கு முதல்ல எல்லை அப்படின்னா எங்க இருக்குது? எல்லை அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். இல்லண்ணா ஸ்டமக் உள்ள சொல்லி பழகிட்டாங்க, நாங்க உள்ள இல்லையா பெருங்குடல். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா அப்டாமினல் காலிக், அப்டாமினல் காலிக், COLIC காலிக். இந்த காலிக் COLIC காலிக் என்னன்னு கேட்டாக்க வலி. இப்ப வலிக்கு இங்கிலீஷ் என்ன வார்த்தை? பெயின் ஒரு வார்த்தை இருக்குது. அப்புறம் ஏக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏக்குன்னா ஒண்ணு இல்ல, ACHE, ஏக். மூணாவது காலிக்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த காலிக்ன்ற வார்த்தை பொதுவாக எங்க யூஸ் ஆகுதுனாக்க டைஜஸ்ட் சிஸ்டத்துல ஒர்க் பண்றாங்க. அங்க வந்து பெயின் வரப்போகும்போது காலிக்ன்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. ஜெனரலா வந்து ஹெட் ஏக் அப்படின்னு ஏக், அந்த மாதிரி ஜெனரலான வலிகள்லாம் ஏக். நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போகும்போது பெயின், பெயின்ற வார்த்தை வந்து வலிக்கு மட்டும் இல்லை, மென்டலுக்கும் கூட அந்த பெயின்ற வார்த்தை வரும். மனசுல வரக்கூடிய வலி.
சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ல கூட பெயின்ற வார்த்தை வரும். இந்த பிசிக்கல்ல வரக்கூடிய பெயினுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஏக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள போகும்போது காலிக்ன்ற வேர்டு யூஸ் ஆகுது அதிகமா. ஏக்கு அந்த பெயினும் வரும், எல்லா இடத்துலையும் பெயினும் வரும். நம்ம எதுவும் காலிக்குன்னு சொல்ல தெரியல, ஏக்குன்னு சொல்ல தெரியல, இன்னமும் ஒன்று சொன்னார், என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சேர்ந்து இருக்கோம். நான் என்ன நம்ம என்ன பண்ண சிம்பிளா வந்து ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு போலாம், நம்ம அப்டாமினல் பெயின் சொல்லிட்டு போலாம். ஆனா ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அப்டாமினல் காலிக்னா காலிக் இது கார்லிக் சாப்பிட்டதால வரக்கூடிய வேணுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம வந்து பேஷண்ட் முன்னாடி வந்து நடிக்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்ச மாதிரி நடிச்சு கிடிச்சு தப்பாயிடக்கூடாது. என்ன செய்யுது சிம்பிளா கேட்கலாம் அவங்க, உங்களுக்கு என்னங்க செய்யுது, அது ரிப்போர்ட் பார்த்துக்கணும், உங்களுக்கு என்ன செய்யுது இப்போ அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா இதுல இருக்கிறது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்கறாரு அவரு அப்படின்னு எனக்கு வயிற்று வலின்னுவாங்க. அதான் கரெக்ட். அப்புறம் காலுக்கு தான் வலி அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிடணும். அப்போ அது மாதிரி வித்தியாசங்களை வந்து நம்ம புரியலன்னா அப்போ போய் நம்ம புக்கை தேடி நோட்ஸ் எங்க இருக்கு, இது எங்கேயோ வச்சுருந்தது எல்லை எங்கே வச்சுன்னு தெரியல தேட வேணாம். அவங்களவே கேட்க வேண்டியதுதான், என்ன செய்யுது உங்களுக்கு இப்போ, என்ன செய்யுது, அதாவது என்ன செய்யுதுன்னு போடுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரிவாலி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க அதை அப்படின்னாங்க, இப்போ என்ன செய்யுது உங்களுக்கு அப்படின்னா பயந்துருவாங்க. அப்போ இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. நம்ம இது ஏற்கனவே எடுத்து போட்டேன், இப்போ வந்து ஸ்கேன்லாம் வந்து பழசு ஒரு வாரத்துக்கு முந்தாள் எடுத்தது. அப்போ இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. அப்போ புரிஞ்சுன்னு தான் கேட்குறாரு, முந்தாள் பிரச்சனை இருந்திருக்குது, இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. அப்போ வந்து ரொம்ப நாலேஜபிள் டாக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு வந்துடுவாங்க. அந்த இடத்துக்கு அவங்க குழந்தை இப்போ என்ன செய்துன்ற கேள்வி கேட்டோம்னா அப்போ முந்தா நாளுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கிறார் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுவே தெரியாம உட்காந்துக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து கொள்ள இந்த காலிக் அப்டாமினல் காலிக் இப்போ LI 1ல இருந்து 6 வரைக்கும் மேலே தொண்டை கிண்ட டான்சில்ஸ் வரைக்கும் வந்துச்சு. 7 வர போகும்போது எங்க போகுது, அப்டாமினல் வந்துச்சு அந்த பெயின். இந்த ஸ்டொமக்ல இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய அக்யூட் கண்டிஷன்ஸ், அக்யூட் ஸ்டமடைட்டிஸ், டான்சிலைட்டிஸ்ல கூட டான்சிலைட்டிஸ் திடீர்னு வரக்கூடிய தொண்டை வலி இப்பதான் வந்திருக்குன்னா LI 7 கட்டுறோம். இப்போ கொஞ்ச நாளா இருக்குதுன்னா நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த 0.6 அந்த மாதிரிலாம் கேட்போம். 7ல வந்து திடீர்னு வரக்கூடிய விஷயங்களை கேட்டோம். தொண்டை வலி, குடல் வலி, வயிற்று வலி, அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் தொட போகும்போது கால் பிளாடர்ல லிவர்லன்ற மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. பேஷண்ட் ரிப்போர்ட் எடுத்து வருவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேணாம். ஆரம்பத்தில் அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வந்து கால் பிளாடர் பெயின் இருக்குது, எத்தனை நாளாக இருக்குதுங்க, நேற்றுலேருந்து இருக்குது. நேற்றுலேருந்து தானே LI 7 level 7 தான், நீங்கள் LI 7. எனக்கு வந்து ஒரு 3 மாசமா இருக்குன்னு சொன்னாக்க LI 7 கிடையாது, அது வேற கால் பிளாடர் பாயிண்ட் போகணும். இப்போ 2 நாளாக தான் எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கால் பிளாடர்ல பெயின் இருக்குன்னு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. இந்த மாதிரி வயிற்று வலின்னு போனேன், ஸ்கேன் பண்ணாங்க, எனக்கு வந்து அப்டாமினல் பெயின் இருக்கணும் இல்லை கால் பிளாடர்ல ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. எப்போ வந்து பெயின் இருக்குது, 2 நாள் தாங்க. அதுக்கு முன்னாடி பெயினே கிடையாது, நீ LI 7 அப்படின்னு சொல்லிடுவோம். திடீர்னு தானே வந்துச்சு, அது கால் பிளாடர் விடுங்க, நாங்கள் லாஜிக்கஸ்லேயே சரி பண்ணுவோம், LI போட்டு சரி பண்ணுவோம், கால் பிளாடர் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியவே இல்லையா, உங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்போ கால் பிளாடருக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகும்போது அது அக்யூட் திடீர்னு வந்தக்கூடிய கண்டிஷன் இருந்தால் LIலேயே கொடுத்துடணும், கேட்டுரும். ஏன், லார்ஜ் இன்டெஸ்டைனே கண்ட்ரோல் பண்ணிடலாம், பெருங்குடல் மோஷன் போற குடல்லையே கரெக்ட் ஆயிடுது, அது நம்ம கால் பிளாடர் வரைக்கும் போய் பார்க்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப டீப்பா போயிடுச்சு, மாசக்கணக்காக இருக்குதுனாக்கா அப்போ வந்து நம்ம வந்து கால் பிளாடர் பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நவ் 2 days 1 day இப்போதான் எனக்கு உடனே வாமிட் எடுத்தேன், பெயினா இருந்துச்சு, எனக்கு கூட்டு போனாங்க, அவர் டாக்டர் ஸ்கேன் எழுதி கொடுத்தாரு. ஸ்கேன்ல பார்த்தாக்கா பித்தப்பையில பிரச்சனை சொல்றாங்க, அது கட்டியா கல்லான்னு தெரியலன்றாங்க. நீங்க வந்து எதுக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. எதுக்கும் என்னங்கன்னா ஆப்ரேஷன் தேவைப்படலாம், எதுக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க டாக்டர் உங்கள்கிட்ட வந்துட்டோம் நாங்க, ஒன்றும் LI 7 ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான். அப்போ நம்ம சொல்லிக்கணும், திடீர்னு கால் பிளாடர்ல LI 7. இல்லை நீங்களா பேசிக்கிறீங்க, நாங்களா பேசுகிறோம், நீங்கள் கம்முங்க, அடுத்து நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம். ஹெப்படைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் என்னது,
லிவர்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், மஞ்சள் காமாலை இது மாதிரி. ஹெப்படைட்டிஸ் ABCDEFGHIJKLMNOP 12 தான் வருது, அவ்வளோ இல்லை. நான் பட்டில் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். Z12 கண்டுபிடிப்பாங்க இனிமேல். ஹெப்படைட்டிஸ் ABCDEFGH அப்படி தான் வருது. நம்ம செட் வரைக்கும் வருவோம்ல, இனிமேல் வரும்ல. அப்போ வந்தாலும் அக்யூட்னா LA7 நீங்க திடீர்னு தானே வந்துச்சு உங்களுக்கு லிவர்ல. பண்ணி பழக்கம் இல்லைல்ல உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. வேற ஏதாவது நைட்ல லேட்டா சாப்பிட்டு டைஸ்ட் ஆகாத மாதிரி ஃபுட்டுக்கிட்டு டெய்லி சிக்கன் சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க ரைஸ் ஆகுது வச்சுக்கோங்க, ரைஸ் ஆகுமே தப்பு லிவர் ஃபெயிலியர் ஆகும். ஓகே, திடீர்னு வந்துச்சு ஜாண்டிஸ் தான் சொல்றாங்களா? LA7 போதும் உங்களுக்கு. ஒரு 7 பிடிக்கிற மாதிரி LA7 முடிச்சிருந்தாங்க. சிம்பிள் மேட்டர். கோல்சிஸ்டைட்டிஸ், CHOLE கோல் CYSTITIS கோல்சிஸ்டைட்டிஸ் அப்படின்னாக்க பித்தப்பை கற்கள் எல்லாமே திடீர்னு வந்துச்சுன்னா எல்லாம் இதுக்குள்ளேயே படுத்தலாம். பித்தப்பை கல், லிவர்ல வரக்கூடிய ஜாண்டிஸு வைரஸு, அதுக்கப்புறமா வந்து இப்போ இது வந்து அது மாதிரி வந்து பித்தப்பையில் ப்ராப்ளம் எல்லாமே LA7 முடியுதான். லிவர் பாயிண்ட் கேல்குலேட் பாயிண்ட் தேவையில்லை, LA7 ஒன்று போதும் நமக்கு, மொத்த பேர் முடிச்சிடலாம். அப்புறம் பெயின்ஃபுல் ஷோல்டர், ஸ்டிஃப் ஷோல்டர், தூக்கவே முடியல, என்னால வலிக்குதா? இப்போதான் வலிக்குது, வலியை பத்தி இல்லை, என்னால் தூக்கம் அன்ஈசினஸ் இருக்கு, தூக்கம் முடியலன்னு சொன்னாலும் சரி, தூக்கம் ஐயோ பெயின் வருது அப்படின்னு சொன்னாலும் சரி, LA7 வரலாம். LA8, இந்த LA8 வர போகும்போது முதல்ல முடங்கியவர் பாருங்க சொன்னா, ரிஸ்ட் சொன்னா LA5க்கு, 6க்கு வந்து 4 ஆர்ம் சொன்னா, 7 பத்தி அதுல எதுவும் வரல. 7ல வந்து வேற இடத்துக்கு போயிட்டோம், நம்ம கொடலாண்ட போயிட்டோம். இன்னும் கடலாண்டன்றீங்க, நம்ம என்ன மெட்ராஸ் பஸ்ல பேசுறோம். ஆமா, எல்லாம் கலந்துதான் பேசுறோம், வாழை பத்தி பேசுவோம். அப்போ LA8 அப்படி வர போகும்போது இன்னும் கொஞ்சம் டிராவல் நம்ம எங்க போறோம், எல்போ ஜாயிண்ட். 8னா எல்போ ஜாயிண்ட். இந்த முழங்கை வழியில் வந்துச்சுன்னா LA8 கிடைக்கிறது ஒண்ணு. அப்போ முழங்கையிலிருந்து இந்த 4 ஆர்ம் சேர்ந்து, எனக்கு முழங்கையும் சேர்ந்து வலிக்குது, முன்கையும் வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்போ ஜாயிண்ட் அண்ட் 4 ஆர்ம். அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது பெண்களுக்கு மேஸ்டைட்டிஸ், எனக்கு மார்புகள் பெருசாகி வலிக்குது, எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த பாயிண்ட் கேஸ். அது பேர் மேஸ்டைட்டிஸ், MASTITIS மேஸ்டைட்டிஸ். அது மாதிரி பெயின்ஃபுல் பிரஸ்ட் இருந்தாலும் கேட்கும் LA8. அப்புறம் இன்டெஸ்டினல் காலிக், இன்டெஸ்டைன் என்னது? குடல்கள். இன்டெஸ்டினல் காலிக் என்னது? குடல் முறுக்கின்னு வலிக்குது, எனக்கு குடல் முறுக்கின்னு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். முறுக்கின்னு வலிக்குதுன்னா குடல் தான் முறுக்கிக்கும், கயிறு மாதிரி இருக்குல்ல குடல், 20 அடி இருக்குல்ல, முறுக்கிக்கும். ஸ்டமக் ஒரு பை தான், முறுக்காது, சுருக்கிதான் தெரியும். இழுத்து பிடிச்சி விடுதுன்னா அது வந்து பை லைக், பேக் லைக். இப்போ முறுக்கின்னு வலிக்குதுன்னா குடல் தான் முறுக்கிக்கணும், ஏன்னா லெங்க்தியா இருக்கும். 22 feet இருக்கு, 22 feet and 10 inches ஸ்மால் intestine, 5 feet வந்து லார்ஜ் intestine. அப்போ 12 அதாவது 10 plus 5 22 plus 5 27 plus 10 inch, 27 feet and 10 inches இருக்குது. அது எங்க முறுக்குதுன்னு எதுவுமே தெரியாது இல்லையா, அதுக்கு இந்த பாயிண்ட் கேட்குது. அதை விட முக்கியமானது டாக்டர், பீரியட்ஸ் வர முன்னாடி எனக்கு பெயின் ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது, அது பெயின் வந்து பீரியட்ஸ் வந்தோட தான் குறையும் அப்படின்னு. ப்ரீ மென்ஸ்ட்ருவல் பெயின் அப்படின்னா LA8 வர்றதுக்கு முன்னாடி பெயின் வரும்போது ஆன் தி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ல வந்து பெயின் இல்லை, ப்ரீ மென்ஸ்ட்ருவல் பெயின்னா LA8. இதெல்லாம் என்கிட்ட நீங்க முன்கூட்டி சொல்லி தரவே இல்லை. அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு போட்டு 6 மாசம் 1 வருஷம் இருந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அது கூட அந்த டைம் நாங்கள் வராமல் போயிருப்போம், வந்துட்டு இருக்கோம் ப்ராக்டிஸ் இல்லாமல். இப்போ எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே வந்து பாருங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா.
தானம் எப்போ சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க? நெக்ஸ்ட் எல்ஐ 9. இந்த குடலுக்குள்ளேயே போய் டிராவல் பண்ணிருக்கீங்க. முதுகு வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பர் பேக் பெயின், ஷோல்டர் அண்ட் அப்பர் பேக் பெயின், எல்ஐ 9. அப்புறம் கேசியஸ் பெயின். இதை சொல்லுங்க முதல்ல. இந்த மாதிரி வந்து இன்டெஸ்டினா, ஸ்டொமக்கா, இது வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறது எங்க கண்டுபிடிக்க முடியும்? பொதுவாக ஏதாவது கேஸ்ட்ரிக் பெயின் சொன்னா ஈஸியா இருக்கும். அப்படின்னா எல்ஐ 9. அதாங்க இதை சரியா வழி வரீங்க. 8ல இந்த காலிக்கு இருக்கு இன்டெஸ்டைன், இது ரெண்டுமே உங்களுக்கு புரியல. காலிக்கும் புரியல, இன்டெஸ்டைனும் புரியல. இப்போ கேஸ் பெயின் ஈஸி இல்லை, கேஸ் ட்ரபிள் அவ்வளோதான். 9 போட்டால் முடிஞ்சு போச்சு. 9 எனக்கு போதும். நீங்கள் 6, 7, 8லாம் வேணாம். இது குடலா, ஸ்டமக்கா, இன்டெஸ்டைன் என்னன்னு கண்டுபிடித்தல எங்களுக்கு எங்களால முடியாது. பொதுவாக கேஸ் பெயின் எல்லாரும் கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 9ஆம் நம்பர் போட்டது. நான் எழுதி கொடுத்த மாத்திரம் 8ஆம் நம்பர் போய் ஹோமியோபதி ஷாப்ல 8ஆம் நம்பர் கொண்டு கேட்ட மாதிரி இருந்து 9ஆம் நம்பர் பாயிண்ட் 8ஆம் நம்பர் ஒரு டப்பா கொண்டு கேட்டாங்க. 8ஆம் நம்பர்னா என்னன்னு கேட்டாங்க. கடைக்காரன் கேட்டாங்க. 8ஆம் நம்பர்னா 8ஆம் நம்பர் தான். ஹோமியோபதி பார்த்து தெரியாத அவங்களுக்கு? வேலைக்கு புதுசாக கேட்டாங்க. இல்லை இல்லைங்க, பழைய ஆள் தான். டாக்டருக்கே போன போட்டு கேளுங்க முதல்ல. அப்புறம் எல்ஐ 9ல இன்னொரு ஸ்பெஷல் இதுன்னு கேட்டா, அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டி வந்து பெராலிசிஸ், கை பெராலிட்டிக் ஆயிடுச்சு, செயல்படலை அப்படின்னா எல்ஐ 9. அப்புறம் எல்ஐ 10 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிரெயின்ல இருக்கக்கூடிய மோட்டார் நரம்புகளுக்கான ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் எல்ஐ 10. அப்போ என்னன்னு கேட்டா, நடுக்கங்கள், ட்ரெமர்ஸ், TREMORS, ட்ரெமர்ஸ் அப்படின்னா இப்போ எசென்சியல் ட்ரெமர்ஸ், நான் எசென்சியல் ட்ரெமர்ஸ், ஏஜ் ஃபேக்டர் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம நிறைய போலாம். நம்ம வந்து நடுக்கம் நடுங்க கூடாது அவங்களுக்கு, அவ்வளவுதானே. எல்ஐ 10 ரெடியா இருக்குது கொடுங்க. ட்ரெமர்ஸ் அவ்வளவுதான். வயசான காலம் வந்து கை நடுங்கும், கால் நடுங்கும், உதறு பேச்சு நடுங்கும், கழுத்து நடுங்கும் இல்லையா? சாதாரண நடுக்கம்னாலே நடுங்குது, எனக்கு நடுக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்ஐ 10. அப்புறம் ஹெமிப்ளீஜியா, பக்கவாதம், ஒரு பக்கம் கை கால் செயல்படலைன்னா எல்ஐ 10. அப்புறம் அப்டாமினல் பெயின், எனக்கு மேல் வயிறு வலிக்குது, அடி வயிறு வலிக்குது, என்னவோ பண்ணுது, கூடவே டைரியா வேற போகுது, வேதியா ஆகுது. அப்புறம் ஒரு ஸ்பெசிபிக்கான நோய், தீர்க்க முடியாதுன்னு சொல்லப்படுகின்ற நோய் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, MUSCULR, மஸ்குலர் எலியார் டிஸ்ட்ரோபி, DYSTROPHY டிஸ்ட்ரோபி, தசை குறுகல் நோய். அப்புறம் எல்ஐ 11. எல்ஐ 11ல வந்து ஆல் அலர்ஜி கண்டிஷன். எனக்கு ஆஸ்துமா இருக்குது, அலர்ஜி ஆகுது, இதை சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, அதை சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, எனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்கல, எனக்கு முருங்கைக்காய் ஒத்துக்கல, எனக்கு வந்து பூண்டு சாப்பிட்டா ஒத்துக்கல, எனக்கு ஜீரகம் சாப்பிட்டா ஒத்துக்கல, மிளகு சாப்பிட்டா அந்த ஒத்துக்கல. மாதிரி சாப்பிட்டா ஒத்துக்காதா சரியாவே? கத்தரிக்காய் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைப், அவங்க அந்த பாடி கண்டிஷன் பொறுத்து. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று ஒத்துக்காத இருக்கும். எது ஒத்துக்கலனாலும் நீ அதுக்கு கவலைப்படாங்க. அவங்க வந்து டெஸ்ட் ஊசி போடுவாங்க இல்லையா, இது அந்த மாதிரி வந்து கத்திரிக்காய்க்கு, தக்காளிக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள் போட்டு அது போட்டு அனுப்புவாங்க. எதுல வீங்குதோ அது அலர்ஜி கண்டுபிடிப்பாங்க டாக்டருங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அலர்ஜியா எல்ஐ 11 ஒரே பாயிண்ட் தான் எங்களுக்கு இருக்குது. அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் எல்லாம் தெரியுமா? இவ்வளோதான் ஈஸியா ஃப்ரீயாக போடுங்க. அது கிடையாது, செலக்ட் பண்ணுறதுக்கு மூளை வேலை செய்யணும். எனக்கு எல்ஐ 10 போடுறோம் அவங்களுக்கு. எல்ஐ 11 எல்ஐ 10 நமக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியல. ஃபீஸ் கொடுத்தா எல்ஐ 11 போடுவோம், இல்லைன்னா 10 போட்டுருவோம். அது மோட்டர் பாயிண்ட் பிரெயினுக்கு போய் ஒர்க் பண்ண போது தூக்கி இந்த வேலையே போட்டுருவாங்க. ஆமாம். அது இப்போ எனி அலர்ஜி கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, திடீர்னு எனக்கு டஸ்ட் அலர்ஜி, தூசி அலர்ஜி, ஊதுபச்சி அலர்ஜி, சென்ட் அலர்ஜி, ஒட்டடை அலர்ஜி,
ஒருத்தர் கேட்குறாங்க, பூச்சிக்கடிகளால் வந்து அலர்ஜி ஆனவமா கம்பளி பூச்சி கடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கம்பளி பூச்சி கடிச்சாலும் போடலாம். நமக்கு ஒன்றும் தெரியலன்னா அந்த இடத்துல இலையில தான். திடீர்னு வந்து ஓட்ட அடிச்சே இருக்கிறோம், அங்கே யாராவது தூசி கலப்புறாங்க ரோட்டில், இங்கே நம்ம கொழ ஆரம்பிச்சிடும். அப்போ இலையில வேணும். அப்புறம் எக்ஸிமா, திடீர்னு ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா புள்ளியா வர்றது, அந்த மாதிரி வரக்கூடிய பேசிக் திடீர்னு வேக்கூர் மாதிரி வர்றது, புள்ளியா வர்றது, கருப்பா வர்றது, சில ஒரு எனியே வந்து ஸ்கின்ல வரக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கும் இலையில யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் டிசார்டர், எனக்கு தைராய்டு இருக்குது, எனக்கு வந்து பிட்யூட்ரி ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இலையில யூஸ் ஆகும். பிபிக்கு பார்ப்பீங்களா நீங்கள்? ரெடியாக இருக்குது இலையில வாங்க நீங்கள். நெக்ஸ்ட் ஏரியா எத்தனாவது? இலையில வந்து பிசிக்கல் சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட, ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இது மாதிரி இருந்தால் கூட இலையில போட்டால் கேட்கும். இது எல்போல படிப்பீங்க, ஏன்னா எல்போல தான் அந்த பாயிண்டே இருக்குது. இப்போ லோக்கலாகவே அங்கேயே போட்டுருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் கண்டுபிடி தெரியலங்க. எங்கே பெயின் சொல்றீங்க? இங்கே தானே இலையில வேணா அங்கே இருக்குது, அங்கே போட்டுடலாங்க, அதோட போடலாம் அப்படிங்கிறது. ரொம்ப நேரமா ரயான் வந்து ஒரு கதை சொல்றாரு. ரயான் ஓல்ட் ஸ்டூடெண்ட். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் சொல்றாரு. அதனால அந்த கதையை கொஞ்ச நேரம் சொல்லுவோம். ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு விவிஐபி நம்மகிட்ட வரப்போறாரு. அந்த டைம்ல யாரும் இல்லாம பாத்துக்கோங்க, நீங்க அந்த பர்சன் வர போகும்போது நீங்க வந்து வேற யாரும் வச்சுக்காதீங்க, பேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சரி சரிங்க சார், நீங்க வந்து யாருன்னு கேட்டேன். யாருன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேணாம், நீங்க வந்து விவிஐபி அவ்வளவுதான். நீங்க நாளை காலைல 6:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. உங்க பேஷண்ட் எல்லாம் ஒரு 1 hour தள்ளி வச்சிருங்க, 7:30 மேல பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னேன். எனக்கு வந்து அதே ப்ராப்ளம் தானே அவரு ஆடிட்டர். அப்படியான்னு கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி டயக்னோஸ் பண்ணணும், விவிஐபின்றாரு, அவருக்காக நம்ம என்ன ப்ரிப்பேரிங்காக இருக்கணுமா? அதாவது ஜூஸ் வாங்கி வைக்கணுமா, டீ வாங்கி வைக்கணுமா, தண்ணி வாங்கி வைக்கணுமா, இல்லை வந்து என்ன வந்து இடத்த க்ளீனாக வச்சுக்கணுமா, நம்ம வந்து இப்போ இருக்கிற கால் இல்லாமல் இருக்குதா, என்னென்னமோ யோசனை பண்ணி குழம்பு போய் இப்போ நம்ம ஏதாவது டயக்னோசிங் தப்பாக இட போதும், அந்த மாதிரி ஒரு பயம் எனக்குள்ள வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து வந்து காலையில் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் கிளினிக் திறந்து உட்காந்துருந்தேன். அப்போ வந்தார் அவர். அந்த ஆடிட்டர் அவர் கூட வந்து உட்கார போகும்போது அவர் பேர் வந்து சொன்னார். இது மாதிரி வந்து இவர் வந்து முதலமைச்சருடைய செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரி டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மிஸ்டர் ராம்மோகன் ராவ் ஐஏஎஸ்ன்னு சொன்னார் அவர். அப்போ அவருக்கு வந்து என்ன சார் ப்ராப்ளம்னு கேட்டேன். நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்களா மாதிரி. அப்புறம் நான் எப்படி டயக்னோஸ் பண்ணுவேன், எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்றது எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்க சார், 10 நிமிஷம் நான் பேசிடுறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டயக்னோசிங் பண்ணி பார்க்க போகும்போது அவருக்கும் வந்து அதே மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சதுனால அதே பாயிண்ட்டுவே அப்ளை பண்ணிட்டு சொன்னேன்.
இது வந்து நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, ரிப்பீட் பண்ணுங்க. வந்து இப்பவுமே ஒரு ட்ரீட்மெண்ட்ல எதுவும் சக்ஸஸ் ஆகிட முடியாது. நீங்க திரும்ப திரும்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும், வீக்லி ஒன்ஸ் அப்படி மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த வாரம் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. வந்து ஒரே பாயிண்ட்லயே வந்து எனக்கு வந்து பிபி நார்மல் காட்டுது 1 வீக்கா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு சில மாதங்கள் வந்துட்டு அப்புறம் வந்து மேடம்கிட்ட அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னாரு. மேடம்னா அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இல்லை சார் நம்ம வேணாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவாய்ட் பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டின் அப்புறம் தலைமைச் செயலாளராக மாறினார் அவர். மேடம் ஜெயலலிதா அவங்க இறந்தவுடனே தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் அவர் தான். அவருக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்ல வந்து பிபி சரியாகி நமக்கு வந்து வெற்றி கிடைச்சது வந்து இந்த புள்ளியின் மூலமாக தான். லார்ஜ் இன்டெஸ்டைன் 11. அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து பல்ஸ் டயக்னோஸ் பண்ண போகும்போதும் அதே பாயிண்ட் செலக்ட் ஆச்சு, கொடுக்கலாம்ன்ற இடத்துக்கு வந்தேன். அப்படி இல்லாமையும் வந்து நம்ம வந்து நார்மலாக அப்படி போட்டாலும் கேட்குது அப்படின்றதும் ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் உங்களுக்கு. ஏன்னு சொன்னா நம்ம வந்து எல்லாமே டயக்னோஸ் பண்றதுக்கு எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கணும். பிகினர்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸாக்டா டயக்னோஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி முடியாத நேரங்கள்லயும் நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய புள்ளிகள்ல மிக மிக முக்கியமான புள்ளி வந்து LA11. ஓகே, LA12. LA12 வந்து பொதுவாக எல்போவில் ஸ்டிஃப்னஸ் பெயின் அவ்வளோதான். நியர்பைல இருக்குது LA12. LA13 இந்த LA13ல வந்து சர்விக்கல் பெயின், கழுத்து வலி, ஷோல்டர் வலி, அப்புறம் நிமோனியா காய்ச்சல்ல வரக்கூடிய பெயின். நிமோனியா காய்ச்சலுக்கான புள்ளி இல்லை, இது பெயின்ஃபுல்லா இருப்பாங்க பேஷண்ட். வந்து இது மாதிரி நிமோனியா ஃபீவர்ல வந்து நிமோனியான நுரையீரல் தொற்றால வரக்கூடிய ஃபீவர். இதுக்கு இந்த டைம்ல வரக்கூடிய பெயின், பாடி பெயினுக்கு வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்குது. நிமோனியா சரி பண்றதுக்கான பாயிண்ட் இல்லை இது. பெயின் இன் நிமோனியா, அவ்வளவுதான். பெயின் அட் நிமோனியா. LA14 ஃப்ரோசன் ஷோல்டர். ஏன்னா அங்கதான் இருக்குது, நான் இங்கதான் இருக்கிறேன், என்ன யூஸ் பண்ணுன்னு சொல்றது. LA15 LA15ல வந்து ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ், ஸ்ப்ரெயின், பெயின். ஷோல்டர்ல இதெல்லாம் ஸ்ப்ரெயின்னா என்னது சொல்லுங்க, புரிஞ்சுக்கணும். பெயின்னா பெயின். ரொம்ப குறிப்பா 15 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து ஷோல்டர் வரக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே 15 நல்லா கேட்கும். இந்த LA15 ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல பாதிக்கக்கூடியவங்களுக்கும் நல்லா யூஸ் ஆகும். நாள்பட்ட மூட்டு வாதம், அப்புறம் இந்த LA15 வந்து இங்க இருந்து இந்த இடத்துல எங்க தான் இருக்குது, டிப்ரெஷன்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சொன்னா இல்லையா, சொன்ன மாதிரி தெரியுது. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து எங்க கண்டுபிடித்து சொல்லினே வந்தீங்க, நாங்களும் ஆமான்னு சொல்லி வந்தோம். இப்போ LA15 எங்க இருக்குன்னு கேட்டாக்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் கரெக்ட். நீங்க எதை சொல்றீங்களோ அது கரெக்ட் சார். நாங்க இப்ப மறுபடியும் புக்கெல்லாம் பார்த்து மறுபடியும் மெமரி ரீகால் பண்ணி சொன்னதை விட நீங்க சொன்னீங்கன்னா அதான் நாங்க ஒத்துறோம். LA15 இந்த டிப்ரெஷன்ல இருக்கு இல்லையா, இந்த புள்ளி மென்டல் டிப்ரெஷனுக்கும் யூஸ் ஆகுது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க கூட LA15 யூஸ் ஆகுது. அது எங்க இருக்கு, ஷோல்டருடைய டிப்ரெஷன் இருக்கு.
நல்லா வந்ததுன்னு பண்ணலாம். LA16 இந்த ஷோல்டர் பின்பக்கமா மேல் முதுகு இல்லையா, அந்த ஸ்கார்ப்ல ஏரியா இங்க 16 இந்த இடத்துல உள்ள பெயின் இருந்துச்சுன்னா அதுக்கு 16 லாக் இருக்குது. அப்பர் பேக் அப்புறம் திடீர்னு வரக்கூடிய கழுத்து வலி, திடீர்னு கழுத்து பிடிச்சிச்சு, கால் தூங்கி எழுந்த கழுத்து பிடிச்சிச்சு, நான் வந்து பிரியாணி தோணுட்டு தான் போட்டேன் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். பிரியாணிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரியாணியா போட்டு கேட்கலாலும் இந்த பாயிண்ட் கேட்கும், பிரியாணி சாப்பிட்டு போட வழி வந்தாலும் கேட்கும். பொதுவாக பிரியாணி சாப்பிட்டு கழுத்தெல்லாம் வரதில்லை, பிரியாணியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சொல்ல சாப்பிடும் போது கழுத்தொலி வரலாம். அப்புறம் LA17 இங்க இருக்குது, அது என்ன செய்யலாம், அதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும்? லாரிஞ்சைட்டிஸ் இப்படின்னு பேர் போட வேண்டியதுதான். லாரிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க நெக்கில், தொண்டை பகுதி, மூச்சுக்குழல், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து 17. டான்சில்ஸு என்னென்ன வருதோ மொத்தத்துக்கு போடலான்றீங்களா? ஆமா ஆமா போடுங்க. நெக்ஸ்ட் LA18 வந்து நம்ம நீட்லிங் பண்ண முடியாது அவசரத்துல, வந்து பிகினர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இந்த மசாஜிங் கொடுக்கலாம், கையில அழுத்தி விடலாம். LA18 ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட். ஆனால் நம்ம வந்து பிகினர்ஸ் ரொம்ப வந்து ஜாக்கிரதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீட்லிங் பண்ணுறேன்ட்டு நீங்கள் வந்து வோக்கல் கார்டில் போய் சேர்ந்து தொண்டை பேச்சு போயிடும். அவ்வளோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இருந்தாலும் அந்த இண்டிகேஷன் எழுதிக்கிங்க, அப்புறம் பார்க்கலாம். காஃபு, இருமல், எக்ஸசிவ் ஸ்புட்டம், இதெல்லாம் வேற ஒரு பாயிண்ட் இருக்கு. காஃபுக்கு வேற பாயிண்ட் இருக்கு, இருந்தாலும் இதுக்குள்ள பெனிஃபிட் எழுதிக்கிறோம். எக்ஸசிவ் ஸ்புட்டம், ஸ்புட்டம்னா சளி, SPUTUM ஸ்புட்டம். அப்புறம் தைராய்டு, என்லார்ஜ் தைராய்டுடைய சுரப்பியோட வளர்ச்சி, சோர் த்ரோட்டு, ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், HORACNESS, கரகரத்த குரல் இருக்குல்ல, அப்படின்ற மாதிரி சொன்னது, அந்த மாதிரியான தொண்டை. LA19 19 இந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட் எதெல்லாம் போடலாம், இதெல்லாம் ஒழுகுதோ எல்லாத்துக்கும் போடலாம். இது லாக்கு. 19 வந்து லாக்கு. எபிஸ்டாக்சிஸ், மூக்கு ரத்தம் ஒழுதா போடலாம். ரைனிட்டிஸ், மூக்கு தண்ணி ஒழுதா போடலாம். எது ஒழுதாலும் போட வேண்டியதான். இது ஒரு லாக்கு. அப்புறம் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன், மூக்கு அடைச்சிருந்தாலும் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன், மூக்கடைப்பு பாயிண்ட் கேட்கும். என்னக்கா அடைக்கிறது நீங்க இப்ப அடைக்கிறதுக்கும் போகலாம், நீங்க யாரும் கேட்கல நீங்க, அதனால நான் தப்பிச்சேன். அடுத்தது ஃபேஷியல் பேரலிசிஸ், மூஞ்சில உள்ள பிரச்சனைக்கு மூஞ்சிலே பாயிண்ட் இருக்கு. மூஞ்சி அசிவம் ட்ரை ஜெனரல் நியூராலஜியா, அந்த உதட்டுல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, டம்ளர் வைக்க முடியாம ஆயிடுது, ஒரு சோறு கவனத்தை கையில போட்டு வைக்க முடியலையே. அப்புறம் அப்பர் ஜாவில் டூத்தேக், இந்த அப்பர் ஜா பெயின் இருந்துச்சுன்னா LA19 நல்லா யூஸ் ஆகும். அதை விட எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங் அடிக்ஷன். சிகரெட் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க பாயிண்ட் போட்டு விடலாம். பீடி, சிகரெட்டு, சுருட்டு. சிகரெட்னா பீடிக்கலாம் இல்லையா, சுருட்டுங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் தான். அதே மாதிரி ரைனிட்டிஸ்,
இங்க ஒரு லாக்கு. ஃபேஷியல் பெராலிசிஸ், ட்ரைஜெமினல் நெரால்ஜியா, இந்த மேக்ஸிலரி சைனசிட்டிஸ், மேல் பக்கமா கூட சைனஸ், இங்கெல்லாம் வீங்கி மூஞ்சில, மேல் பக்கம் மூஞ்சில வீங்கி இருக்கும். அப்படியே காலையில தான் அப்படியே பார்த்து வருவாங்க, போதை இருக்க மாதிரி. என்னங்க அப்படிங்களா? மணி ஆச்சு, காலைல 11:30 ஆச்சு. அப்பதான் என்னால் முடிக்க முடியுது. 11 மணி தான் கண் ஓப்பன் ஆகுது. 12 மணி தான் என்னால் இதுவே செய்ய முடியும். குளிக்கிறது வாரத்து வளம் குளிக்க முடியும், என்னால் முடியாதுங்கப்பா. இது அப்படியே இது வரைக்கும் ஒரு ஐஸ் கட்டி வச்சு ரப்பன மாதிரி இருக்குது. எனக்கு வீங்கி இருக்குது, என்னால் பேச முடியல, காது அடைச்சிருக்குது, கண் மூடி இருக்குது, மூக்கு அடைச்சிருக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு இருப்பாங்க. நல்லா வெயில் அடிக்க அடிக்க தான் வந்து அவங்களால ஃப்ரீ ஆக முடியும். இந்த மாதிரி மேக்ஸிலரி சைனசிட்டிஸ், இந்த ஏரியாவில் வரக்கூடிய சைனசிட்டிஸ். அந்த சைனஸ்னால காற்று அறைகள், இங்கெல்லாம் ஏர் சாக்ஸ் இருக்கும், எப்படி அந்த கார்ல வந்து அந்த இதை வச்சிருப்பாங்க இல்லையா, ஆமா, அந்த மாதிரி இது வந்து காற்று அறைகள். எதுக்குன்னா நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்கு, காதுக்குள்ள வந்து சவுண்டு போய் வர்றதுக்கு, நம்ம வந்து மூக்குல வந்து காத்து உள்ள போய் வர்றதுக்கு, வாயில பேசுற காத்து வெளியே உள்ள போய் வர்றதுக்கு, அதெல்லாம் வந்து ஏர் பேக் மாதிரி அங்கங்க இருக்கும். அதுக்குள்ள போய் தண்ணி நின்றுச்சுன்னா சைனஸ். இது இவனுடைய இடம் கிடையாது, தண்ணி இருக்க வேண்டிய இடம் அது இல்ல, காற்று இருக்க வேண்டிய இடத்துல போய் தண்ணி நிக்குது, சைனஸ். LI20ல ஆல் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ். ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீசை தேவையில்லாதவங்களுக்குலாம் மீசை முளைக்குது, இப்ப தேவைப்படுறவங்களுக்கு முளைக்க மாட்டேங்குது. இது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் டாக்டர் சொல்லுவாங்க, இது ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அவனுக்கு. அப்படின்னா LI20 எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குதா? கிடையாது. உங்கள்கிட்ட இல்லாத, உங்களால கண்டுபிடிக்க தான் முடியும், எங்களால் தீர்க்க முடியும். உங்களால் தீர்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சா தான் தீர்ப்பீங்க. ஆர்கியூமெண்ட், டிபேட் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் என்னது பிலாசபி. அப்படிப்பட்ட பேசிக்கான அற்புதமான புள்ளிகள்லாம் நிறைய இருக்குது. இன்னும் ஸ்பெசிபிக்கான இண்டிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இல்லை இப்போ ஆரம்பிச்சா இன்னும் 1 hour ஆகும். கண்டிப்பாக பண்ணலாமா? இன்னும் புரிஞ்சாச்சா? ஒரு நிமிஷம் கோத்ரூ பண்ணிட்டு LI20 1 to 20ல அவங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் கண்டுபிடிங்க. எழுதிருக்கலாம், தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு எழுதுன வரைக்கும் சரி பார்த்துடுவோம், அப்புறமா அடுத்த இடத்துக்கு போகலாம். உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு இப்போ? LI1 ல இருந்து 20 வரைக்கும். அப்போ லங்ஸ்ல கேட்கவே இல்லை இந்த பாயிண்ட் அன்னைக்கு நீங்க. இப்போ லார்ஜ் மட்டும் சொல்லுங்க. ஒன் பை ஒன் ஆன்லைன்ல சாட் பண்ணலாம். உங்களுக்கு 20 புள்ளிகள்ல எந்த புள்ளி உங்களை மிகவும் கவர்ந்த புள்ளி, எந்த பெரும் புள்ளி உங்களை கவர்ந்திருக்கிறார்? இவரியா LI11 மூன்ஷா LI19 LI7 LI11 LI2 சார். LI2 LI11 சார். ரீசன் சொல்லுங்க. என்ன LI11 அது அலர்ஜி கண்டிஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது சார். அதனால இப்போ LI11 எத்தனை பேருங்க? LI11 1 2 3 4 4 பேரு. இதுல வந்து ஆன்லைன்ல நானும் 2 இல்ல, பாயிண்ட் ஆன்லைன்ல வந்து LI11 2 பேரு,
மொத்தம் 6 பேர் L11. Point पे राममोहन राव सर. ம் Point पे राममोहन राव. Yes. ஓகே. இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து L11 கிடைச்சிருக்குது. இன்னும் L11 பத்தி நான் முழுசா பேசல, ஒரு பார்ட் தான் பேசியிருக்கோம். இன்னும் அதோட அட்வான்ஸ் லெவல் போகல நம்ம. ஓகே. LI1 வந்து சொன்ன யாரும் இல்லைல்ல. LI2 வசந்த். LI2 Constipation, அப்புறம் throat pain, toothache, அந்த மாதிரியான nose bleeding. LI2 LI4. இந்த காட்டு என்ன பாயிண்ட் எத்தனை நோட் கட்ட போட்டுருக்கீங்க காட்டுங்க. ஓகே. சரி, LI2 யார் யாரு? 1 2 நீ என்ன பாயிண்ட் சொன்ன? LI7. இப்போ வித்தியாசமா வந்து LI7 நரேஷ், மோனிஷா LI19 ரெண்டு பேரும் வித்தியாசமான பாயிண்ட்ஸ். ஏன்னா LI7ல வந்து அவர் பாருங்க எவ்வளவு வந்து ஜாக்கிரதையா இருக்கிறாரு. அதே மாதிரி ஈஸியா உள்ள வந்து என்ட்ரி பார்ட் கொடுக்குறாரு. எப்படின்னா ஈஸியா அக்யூட் கண்டிஷன்ஸ் எதுவானாலும் நம்ம வந்து LI7 போட்டுடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு வந்துட்டாரு. 19 வந்து அவங்க வந்து மோனிஷா வந்து அழகுபடுத்துவதற்காக வந்து ஃபேஷியலை கரெக்ட் பண்றதுக்கு LI19 செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. எதுவும் வாழ்க்கையில முக்கியம் இல்ல, வலி குறைஞ்சா போதுன்றார் இப்ராஹிம். LI4 செலக்ட் பண்றாரு. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து LI11 செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. LI11க்கு அர்த்தம் இருக்குது, ரொம்ப ரொம்ப அர்த்தம் இருக்குது. ஆனா வித்தியாசமா செலக்ட் பண்ணவங்களுக்கு தான் பாராட்டுக்கள். LI19க்கு ஒரு பாராட்டுக்கள், LI7க்கு ஒரு பாராட்டுக்கள், LI2க்கு ஒரு பாராட்டுக்கள். எல்லாத்தோட வாழ்க்கையிலேயே வந்து கான்ஸ்டிபேஷன் ரிமூவ் பண்றது தான் முக்கியமான வேலை. அதை விட்டுட்டு மிச்சம் எதை பார்க்க என்ன பண்றது? அதை ஒழிச்சிட்டாலே எல்லாமே ஒழிஞ்ச மாதிரி தான். அப்ப ஏன் சார் மத்தெல்லாம் போனோம்? LI2 போட்டு கான்ஸ்டிபேஷன் ரிலீஸ் பண்ணாலே அவன் பல்லு வலியை போட்டான், மூஞ்சி வலி போயிடுது, கை கால் வருது, வாதம் போயிடுது, வலி போயிடுது. அவன் வந்து அவன் லைஃபை அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். அன்னைக்கு ஃபுல்லாக வந்து த்ரூ அவுட் த டே வந்து அவன் ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ண முடியுது. இவ்வளோ அற்புதமான வாய்ப்பு விட்டுவிட்டு அப்போ ஏன் சார் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு போனோம்? மலச்சிக்கல் ஒழிச்சிட்டாக்க மேக்சிமம் வந்து உடம்புல உள்ள கஷ்டமே போயிடுது. மலச்சிக்கல் ரெண்டு தான். மலச்சிக்கல் ஒழிக்க முடியாது, அப்ப மலச்சிக்கலாவது ஒழிப்போமே. LI2 பெஸ்ட் செலக்ஷன் வசந்த், பாராட்டுக்கள். இதே தெரிஞ்சு போச்சு, நீங்க அடுத்த ஏரியா போகாம இங்க டைம் பாஸ் பண்றது. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறிய வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்திற்கான வழியும் அல்ல. இந்த கல்வியை நீ யார் மூலமாக எங்களுக்கு அளித்திருக்கின்றாயோ அவரெல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்களின் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் மன்னித்து அருள்புரிய வேண்டும். அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழ்வோர் என்றால் அவருக்கு இன்மையும் மறுமையிலும் இருவேறு உலகிலும் வெற்றியை அருள்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்பு.